அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வசந்தி மேடம் பேச போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஒரு அமெரிக்கன் நாவல். இது ரொம்ப பழைய நாவல். 1850 எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி 1339 1850 எழுதின நாவலை எடுத்துட்டு இன்னைக்கு சொல்றாங்க. த ஸ்கார்லெட் லெட்டர் தான் இல்லையா? இது ஒரு ரொமான்டிக் நாவல் அப்படின்னு நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் படிச்சேன். ஆனா 250 பக்கத்துக்கு 200 பக்கத்துக்கு மேல இருக்குதுன்றப்ப இது மிகப்பெரிய ஸ்டோரியா இருக்கும் தெரியுது. ஒரு சோசியல் அண்ட் இண்டிவிஜுவல் அதெல்லாம் கலந்து பல விஷயங்கள், பல செய்திகளை சொல்லியிருக்கு. பார்ப்போம் எப்படி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத. இந்த நேரம் வசந்தி மேடம்காக நீங்க ஆரம்பி. முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். காலை வணக்கம், மாலை வணக்கம் எல்லோருக்கும். ஸ்டீஃபன் சாருக்கு என்னுடைய தனியான நன்றிகள். என்ன லாஸ்ட் வீக் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். உடனே நீங்கள் அடுத்த வாரம் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. மாலதி மேடத்துக்கு என்னுடைய நன்றிகள். வந்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். இந்த கதையை நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இது ஒரு பெண்ணை பற்றிய கதை. இன்னொன்று இது எவ்வளவுதான் பழசா இருந்தாலும் அதே இது இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கு, அதே ஆட்டிடியூட் எல்லாம். அதையும் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. இது நான் 3 தடவை படிச்சிருக்கிறேன். ஒன்று எம்ஏல படித்தேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு எம்ஏல இருந்த சிலபஸ் இங்கே என் பையனுக்கு 11th கிரேட்ல இருந்துச்சு. அது ப்ரிஸ்கிரைப் புக்காக இருந்தது. அதனால் அவன் கூட உட்காந்து நான் ஒரு தடவை படித்தேன். இப்போ இன்னைக்கு ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு 3 வாரத்துக்கு முந்தி இதை ஆரம்பித்தேன், முடிச்சிட்டேன். ஸோ இது 3 தடவை படிச்சிருக்கிறேன். இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. இதை நிறைய தடவை மூவியாக ஆக்கியிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க மூவியாக ஆக்குனது 1979ல். அப்புறம் இது டிவி அவார்டோ ஏதோ ஒன்று கூட வாங்கியிருக்குது. முதல்ல எடுத்தது நல்லா இருக்காது, ஆனால் 1979 நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். என்ன மாதிரின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம் மேடம். போட்டுருங்க சார். ஓகே. இந்த பேர் தி ஸ்கார்லெட் லெட்டர். ஸ்கார்லெட் அப்படின்னா ரெட் கலர் தான் ஸ்கார்லெட் அப்படிம்பாங்க. இதை எழுதினவர் நத்தானியல் ஹாத்தான். இவர் 1845ல எழுதுறாரு. 1850ல் அது பப்ளிஷ் ஆகுது. இதுக்கு முந்தி இவர் அவ்வளோ பாப்புலர் ஆகலை. இந்த கதைக்கு அப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாரு. இது ஒரு கிளாசிக்கல் நாவல். இது அன்னைக்கு இது பெஸ்ட் செல்லராக இருந்துச்சு. இப்போவும் தான் பப்ளிஷ் பண்ண அந்த வருஷமே 2500 பிரிண்ட்ஸ் சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வெரி வெரி ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் 1845ல இருந்தாலும், அதாவது 19th செஞ்சுரியில் இருந்தாலும், இந்த கதையை 17th செஞ்சுரி கதையை தான் சொல்றாரு அவர். பேக்ல போய் அந்த செட்டிங்ல தான் இவர் இந்த கதையை சொல்றாரு. அடுத்ததுக்கு போயிருங்க சார். ஓகே. இது எதை பத்தி கதை அப்படின்னா, இங்கிலீஷ் செட்டிலர்ஸ் இங்கிலாந்துல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முதல்ல அமெரிக்காவுக்கு வராங்க. அவங்க பாஸ்டன், அந்த ஈஸ்ட் சைடு ஆஃப் அமெரிக்காவில் அவங்க அட்லாண்டிக் சீயை கடந்து உள்ள வராங்க. அங்கே ஒரு 6 ஸ்டேட் அவங்க பிடிச்சு அதில் அந்த காலனியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கனெக்டிகட், மெயின், மாசச்சூசெட்ஸ், நியூ ஹாம்ஷயர், ரோட் ஐலண்ட், வெர்மாண்ட், இந்த இடத்துல தான் அவங்க அந்த காலனியை அமைக்கிறாங்க. இவங்க ஏர்லி செட்டிலர்ஸ். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்களுடைய ஏர்லி செட்டிலர்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது அந்த தாக்கம் இன்னும் கொஞ்சம் அங்கே நிறையவே இருக்கும் அந்த ஏரியாவில். அந்த 6 நியூயார்க் அதோட சேராது. நியூயார்க் டச் காலனியாக இருந்துச்சு. இந்த கதை ஏர்லி செட்டிலர்ஸ் இங்கிலாந்துலேருந்து வர்றவங்களை பற்றிய கதை இது. அடுத்தது ஸ்லைட். இந்த மேப்பை நான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே அவங்க வந்தாங்க அப்படின்னு. இது
ஹிஸ்டரியில வந்து அவங்க ஈஸ்ட் சைடுக்கு வராங்க. அங்க ஒரு ரெட் ஆரோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து சேலம்ங்கிற இடத்துல, இன்னொன்று பாஸ்டன்ல. சேலம்ல தான் அந்த நத்தானியல் ஹாத்தான் பிறந்தாரு. அவர் அங்க பிறந்து அங்க ஒரு கோர்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஆனா இந்த ஹோல் கதையும் பாஸ்டன்ல நடக்குது. பாஸ்டனுக்கு ஒரு ஏரோ போட்டிருக்கேன். நாங்க வந்து நியூயார்க்ல இருந்தோம். இந்த நீங்க வெஸ்ட் பாத்தீங்கன்னா நியூயார்க் தெரியும். அதுல வந்து அந்த அந்த ரிவரை தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே மேசச்சூசெட்ஸ் ஹட்சன் ரிவர் அதை தாண்டி நாங்க அங்க இருந்து பாஸ்டனுக்கு நாங்க அடிக்கடி போயிருக்கிறோம். அந்த பாஸ்டன்ல தான் வந்து பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஹார்வர்ட் அங்க இருக்கு, எம்ஐடி அங்க இருக்கு. இன்னுமே அங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரைடு ஜாஸ்தின்னு ஒரு ஒரு இது உண்டு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க தான் ஏர்லி செட்டில்ஸ் அமெரிக்கால. நாங்க தான் முதல்ல வந்தவங்கங்கிற அந்த ப்ரைடு, அந்த பாஸ்டோனியன்னா ரொம்ப ப்ரைடு, ரொம்ப ஸ்னாபிஷ். நாங்க தான் முதல்ல வந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இப்போ இந்த கதை முழுசும் பாஸ்டன்ல நடக்குது. அடுத்த ஸ்லைடு போயிருங்க. ஓகே, இந்த கதை முதல் சாப்டர் வந்து த பிரிசன் டோர். இந்த பிரிசன் டோர் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் தான். இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் நமக்கு வந்து இந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. அவர் என்ன சொன்னார்னா, த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் அ நியூ காலனி, இந்த புது காலனிக்கு வந்தவங்க, have invariably recognized it among their earliest practical necessities to allot a portion of the virgin soil. Virgin soilங்கிறது அமெரிக்கா. A portion of the virgin soil as a cemetery and another portion as the site of a prison. ஸோ அவங்க வந்தவங்க அவங்க பியூரிட்டன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய செயல்லையும் சரி, அவங்களுடைய எண்ணங்களும் சரி, அவங்க ரொம்ப பியூரா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அப்பதான் அவங்க கடவுளை வந்து சேர முடியுங்கிற ஒரு ஐடியா அவங்க கோட்பாடு அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து சின் அப்படின்னா ரொம்ப பெருசு. எதுனாலுமே அவங்க நம்மளே சின்னர்ஸாக தான் அவங்க முதல்ல, மனுஷங்களே எல்லாரும் சின்னர்ஸ் அப்படிங்க பார்க்குறவங்க. அவங்க வந்து எந்த ஒரு தப்புக்கும் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்க முதல்ல என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து செட்டில் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷனை சிமெட்ரியா ஆக்கிடுவோம், இன்னொரு போர்ஷனுக்கு பிரிசனை அலாட் பண்ணுவோம். ஏன்னா பிரிசன் இருந்தாதான் அந்த சமூகம் வந்து, ஜெயில் இருந்தாதான் நல்லபடி நடக்கும். நிறைய பேர் வந்தவங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிமெட்ரியும் வேணும். நம்ம தப்பு செஞ்சவங்களை தண்டனை செய்வதற்கும் சிமெட்ரி வேணும். ஸோ இதனால அப்பவே நமக்கு அந்த பியூரிட்டானிக் ஆட்டிடியூட் எப்படின்னு தெரியும். இந்த பிரிசன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பழைய கால பிரிசன் அது. அதுல ஓக் டோர், இந்த டோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஓக் டோரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து எதுக்குன்னா, சிம்பிள் வந்து மேஸ்கலின் சிம்பிள். இங்க ஓக் ட்ரீஸ் நிறைய உண்டு, அதை வச்சு அந்த டோரை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து எம்பவர்மெண்ட், பவர், இதுக்கெல்லாம் வந்து அது சிம்பிளா இருக்கு. அதான் அதுக்கு முன்னால, அந்த பிரிசனுக்கு முன்னால நிறைய சின்ன சின்ன ரோஸ் புஷஸ் இருக்கு, அழகான ரோஸ் புஷஸ். அது மென்மையாகவும் ஃப்ளவர்ஸை கொடுக்குற ரோஸ் புஷஸ் அங்கே நிறைய இருக்கு. எல்லாரும் அந்த பிரிசனை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. பிரிசன்ல இருந்து யாரோ ஒருத்தங்க வெளியில வர போறாங்க. அடுத்த ஸ்லைட். ஸோ பிரிசன் வந்து ஒரு கார்டு இருக்கிறான். அவன் வந்து கையில களிய வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து பிரிசன் டோரை திறக்கிறான். அதுல இருந்து ஒரு அழகான இளமையான பெண் வெளியில வரா. அந்த பெண் வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னா, டாலா இருக்கிறா, எலிகண்டா இருக்கிறா, நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷனா இருக்கிறா. அவளை சுத்தி அவளோட ஹேர் வந்து அப்படியே கருப்பு கலர்ல அழகா விழுது, ஒரு ஃப்ரேம் மாதிரி. அவ கையில ஒரு 3 மாச குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு அவன் நடக்கிறா. அவளோட கவுன் வந்து கிரே கலர் கவுனா இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு ரெட் கலர் ஒரு சின்ன ஷால் மாதிரி இருக்கு. அதுல ஆன் த பிரஸ்ட் ஆஃப் ஹர் கவுன் இன் ஃபைன் ரெட் கிளாத் surrounded with an elaborate embroidery and fantastic flourishes of gold thread appeared the letter A. இதுதான் இதனோட கதையினோட சாராம்சம். அவளோட கவுன்ல வந்து ஃபைன் கோல்டன் த்ரெட்ல ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல ஏ அப்படிங்கிற லெட்டரை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. அது அவளே பண்ணியிருக்கா. இது அவளுக்கு கொடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட். அவளை எங்கேயோ கூட்டு போறாங்க. எல்லாரும் அவளை சுத்தி நிக்கிறாங்க. எல்லாரும் அவளை பத்தி பார்த்து, என்ன இது இத்தனை பெரிய தப்பு பண்ண அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய அவமானமே இல்லாம பெரிய மதிப்போட வெளியில வராப்புல இருக்கு, என்ன திமிர் இருக்கணும் அப்படிலாம் அவங்க நிறைய பேசுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேரு ஹெஸ்டர் பிரின். ஸோ அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான், மேக் வே, தள்ளிக்குங்க, எல்லாரும் தள்ளுங்க, ஹெஸ்டர் பிரின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளிக்க சொல்றான். அந்த ஹெஸ்டர் பிரின்னை முன்னால கூட்டிட்டு போறான். அடுத்த ஸ்லைட். அந்த பெண்ணை வந்து அங்க ஒரு பெரிய ஸ்கஃபோல்ட் அப்படின்னா பிளாட்ஃபார்ம், அதுல அவங்க ஏத்தி வைக்கிறாங்க. இந்த ஏறு அப்படிங்கிறாங்க. அவ ஏறுறா, அங்க நிக்கிறா.
அதுதான் அவளுக்கு கொடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடல்ட்ரி. அவ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு யார் கூடயோ போய் ஒரு குழந்தை வந்துருது அவளுக்கு, அதனால அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மேலே ஏறி அவ நிற்கும்போது எல்லாரும் பேசுறாங்க, ரொம்ப ஹாஷா பேசுறாங்க அவளை பத்தி. இந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து அவமானம், இந்த இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள்லாம் போயிடக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு, இந்த பனிஷ்மெண்ட் போதாது இவளுக்கு, இன்னும் ஹாஷ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, தலையை குனிஞ்சு நின்றுகிட்டே இருக்கிறா. அந்த ஸ்கேஃபோல் வந்து உயரமா இருக்கு. அப்போ வந்து அந்த நத்தானியல் ஆத்தர் வந்து அவளை ஒரு டிவைன் பர்சனாகவும் கொஞ்சம் காட்டுறாரு. ஒரு பேராகிராஃப் முழுசும் அப்படிதான் சொல்றாரு. அது வந்து ஒரு மேரி, மதர் மேரி வந்து குழந்தை ஜீசஸை வச்சுக்கிறாப்புல ஒரு போர்ட்ரேல அவர் கொண்டு வராரு. ஆனா கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே மோசமா அவளை பத்தி பேசுறாங்க. அவளுக்கு தலை குனிவா இருக்கு. அவளுக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம எங்கேயாவது தப்பிச்சிருவோமா, எங்கேயாவது நம்மளை வந்து ஒளிஞ்சிக்க முடியுமா அப்படிலாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த இதுக்கு போங்க. அப்படி அவர் நின்றுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது. அது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். அது அந்த பிரிசனுக்கு பக்கத்தில் இருக்க மார்க்கெட் பிளேஸ்க்கு தான் அவளை கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறாவோ. அப்போ அவன் நினைக்கிறா, பழசெல்லாம் நினைக்கிறா, அதாவது தன்னோட நேட்டிவ் பிளேஸ், இங்கிலாந்துல இருந்து அவ வந்தது. அவ அப்பா அம்மா, அப்பா வந்து ஒயிட் பியர்டோட ரொம்ப கைண்டா இருப்பாங்க. அம்மா வந்து அவ்வளோ கைண்ட் பர்சன். அவளோட அவளோட கூட விளையாடின பிள்ளைங்க, அப்புறம் அவளுடைய வீடு, இதெல்லாம் ஞாபகம் வருது. அதோட அவளுக்கு வந்து இன்னொன்று ஞாபகம் வருது. ஒரு டவுனுக்கு போனது. அங்க வந்து இன்னொரு ஒருத்தரோட அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆன அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஓல்டு மேன். அவர் டிஸ்ஃபிகர்ட். அவரோட பாடி வந்து கூன் கூன் பட்டாப்புல இருக்கும். லெஃப்ட் ஷோல்டர் வந்து ரைட் ஷோல்டரை விட ஒசரமா இருக்கும். ரொம்ப இவரை விட வயசுல ரொம்ப பெரியவர். அந்த கல்யாணத்தெல்லாம் ஞாபகம் வருது அவளுக்கு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே மற்றவங்க எல்லாரும் வந்து இவ அவ்வளவு அவமானமா நின்றுட்டு இருந்தா கூட மற்றவங்களாம் ஏதோ ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழா மாதிரி அவளை பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் யார் இது என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பப்ளிக் ஹாலிடே விட்டுருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை பார்க்கறதுக்காக பப்ளிக் ஹாலிடே, ஹாஃப் அ டே பப்ளிக் ஹாலிடே விட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் இருக்கும்போது ஒரு ஒரு ஆள் உள்ள, அவன் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறான். அவனை பார்த்துட்டு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனும் இவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இவள் யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இவளுக்கு தெரியுது. அவனோட லெஃப்ட் ஷோல்டர் வந்து ரைட் ஷோல்டரை விட ஹையா இருக்கு. ஸோ உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா, இது நம்மளோட பழைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து இவ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவன் வந்து கையை வந்து லிப்ஸ்ல வச்சு ஒரு ஜெஸ்டர் கொடுக்குறான். அப்போ இவ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரியுது. அப்புறம் அவனுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறான், யார் இந்த பொண்ணு, ஏன் இங்க நிக்கிறா அப்படின்னு கேட்குறான். இப்போதான் நமக்கு முழு இதுவும் நமக்கு இந்த இதில் தான் தெரியுது. அந்த பையன், அந்த இன்னொரு ஆள் சொல்றாரு, இந்த பொண்ணு பேர் வந்து ஹெஸ்டர் ஃப்ரெண்ட். இவ இங்கிலாந்துல இருந்து அஹ், அமெரிக்காவுக்கு வந்து போன 2 வருஷத்துக்கு முந்தி வந்தா. இவளோட ஹஸ்பண்ட் வந்து ஊர்லயே தங்கிட்டாரு. அவர் வந்து திருப்பி வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. ஒருவேளை கடல்லையே அவர் வந்து பெரிஷ் ஆயிட்டாரா என்னன்னு தெரியாது, இறந்து போயிட்டாரா என்னன்னு தெரியாது. ஆனா அவரை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பொண்ணு இங்க வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மிஸ்கைடடா தவறான வழியில போய் இவளுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்ன உடனே, அப்படியா அதுக்கு தான் அவ நிக்கிறாளா அப்படின்ன உடனே, ஆமா அதுக்கு தான் நிக்கிறா. இங்க இருக்கிற மனுஷங்க, இங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப இறக்கப்பட்டு அவளை வந்து இதுக்கு வந்து டெத்து தான், மரண தண்டனை தான் கொடுப்பாங்க அடல்ட்ரிக்கு. ஆனா இவளுக்கு வந்து அப்படி கொடுக்க கூடாது, ஏன்னா ரொம்ப யங்கா இருந்தா, அப்புறம் பிரெக்னென்ட்டாகவும் இருந்தா. அதனால இவளை வந்து ஒரு பிரிசன்ல போட்டாங்க. அந்த பிரிசன்லயே அந்த குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அவளுக்கு வந்து இந்த இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து 3 மணி நேரம் அவன் நிக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் முழுசும் அவளோட கவுன்ல வந்து அந்த ஏங்கிற லெட்டரை வந்து அவ பொருத்தி இருக்கணும். எங்கேயாவது அவர் எம்ப்ராய்டரி பண்ணியோ ஏதோ பண்ணி அதுல போட்டிருக்கணும். இது அவள் லைஃப் லாங், அவளோட நேச்சுரல் லைஃப் இருக்கிற மட்டும் அதை அவ போட்டிருக்கணும். அதுதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னோடனே இவன் வந்து இன்னும் சரியான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். என் பேர் ராஜர் சில்லிங்வர்த். நான் வந்து ஃபிசிஷியன், இது இங்கிலாந்துல ஃபிசிஷியனா இருந்தேன். இப்போதான் இங்க வந்திருக்கேன். அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேஃபோல்ட், அந்த பிளாட்ஃபார்த்துக்கு பின்னால ஒரு ஒரு பால்கனி மாதிரி இருக்கு. அதுல வந்து ஊர் பெரிய மனுஷங்களாம் நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கவர்னர், அவர் பேர் பில்லிங்ஹாம். இன்னொருத்தர் வந்து ரெவரன் வில்சன், அது அவர் இந்த அந்த பாஸ்டனுக்கு உள்ள மினிஸ்டர். இன்னொன்று வந்து ஆர்த்தர் டிம்ஸ்டேல்னு ஒருத்தர்.
அவர் ரொம்ப யங் பர்சன், யங் மினிஸ்டர், அவர் அந்த பாரிஷ்குள்ள மினிஸ்டர். ஸோ இந்த 3 பேர், இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அப்போ அந்த கவர்னர் வந்து முதல்ல சொன்னாரு, ஹெஸ்டர் ஹெஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, ஹெஸ்டர் நீ வந்து உன்னோட தப்புல யார் இந்த தப்புக்கு உடந்தையா இருந்தாங்க, யார் கூட உன்னோட பார்ட்னர் யாரு சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் வில்சன் வந்து ரெவரன் வில்சன், அவர் வந்து பாஸ்டன் மினிஸ்டர், அவர் வந்து சொல்றாரு, ஹெஸ்டர் இப்போவாது நீ சொல்லு, உன் கூட தப்பு பண்ணது யாரு, அவனையும் நாங்கள் கொண்டு வந்து இங்கே நிறுத்துறோம் அப்படிங்கிறாரு. அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த வில்சன் வந்து அந்த டிம்ஸ்டேல் எங்கர் பாரிஷ், அவர் பேர் ஆர்த்தர் டிம்ஸ்டேல், அவரை பார்த்து உன்னோட பாரிஷ் கீழே தான் இவ இருந்தா, இப்போவும் நான் உங்ககிட்ட தான் உன்ட்டு தான் இவளை ஒப்படைக்க போறேன், நீ வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து சொல்ல சொல்லு, தன் தப்பையும் உணரணுவோ அதே மாதிரி யார் இதை பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லு அப்படின்னோடனே அந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேல் எழும்பி வராரு. வந்து அவர் சொல்றாரு, ஹெஸ்டர் நீ வந்து உன் கூட இந்த தப்புல உடந்தையா இருந்தவன் யாருன்னு சொல்லு. ஏன்னா ஒருவேளை அவன் பெரிய இடத்துல இருக்கலாம், ஒருவேளை அவன் வந்து மனுஷங்கள்லாம் ரெஸ்பெக்ட் பண்றாப்புல ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா நீ வந்து அவனை சொல்றதுனால அவனுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ற. ஸோ அவனை பத்தி நீ சொல்லும்போது அவனுக்கே வந்து வெளியில வராம இருக்கிற அந்த இதுல இருந்து அவன் வெளியில வரலாம், அதனால அவனுக்கும் பாரம் குறையும், இந்த குழந்தைக்கும் ஒரு அப்பா கிடைக்கும் அப்படிங்கிறான். ஆனா இவ வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறக்கிறா. அவ சொல்றா, நெவர், நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், இட் இஸ் டூ டீப்லி பிராண்டட், இந்த அவமானம் இந்த கஷ்டம் எல்லாமே ரொம்ப டீப்பா போயிடுச்சு என் செஸ்ட்ல, யூ cannot டேக் இட் ஆஃப், I will endure his agony as well as mine. அவரோட கஷ்டத்தையும் என்னோட கஷ்டத்தையும் நானே சுமக்கிறேன், அவரும் இதை பார்த்துட்டே இருப்பாரு, ஆனா நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவரும் கஷ்டப்படுவாரு, எல்லாத்தையும் நானே சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த அந்த அவளோட பிரிசன் அந்த பனிஷ்மெண்ட் வந்து அங்கேயே முடியுது. அப்புறம் அவளை வந்து பிரிசனுக்கு கூட்டு போறாங்க. அடுத்த ஸ்லைட். இந்த பிரிசன்ல போனோடனே அவ அந்த சென்டென்ஸ் முடியும் போதே அவளுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அவ வந்து ரொம்ப அழுறா. அவளுக்கு வந்து தாங்கவே முடியல இந்த அவமானம். அவளை மாதிரியே இல்லை. அவ வந்து அந்த குழந்தையும் பார்க்க மாட்டேங்கிறா, குழந்தை ரொம்ப அழுது, குழந்தையும் பார்க்க மாட்டேங்கிறா. எங்க இவ வந்து தன்னையும் வருத்திக்கிட்டு குழந்தையும் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் வந்து வந்து சொல்றாரு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது அவள் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா. சரி நம்ம வந்து ஒரு ஃபிசிஷியனை கூப்பிடுவோம், ஒரு யாரையாவது ஒரு ஆளை ஒரு டாக்டரை கூப்பிட்டு இவளுக்கு மருந்து கொடுப்போம், இல்லாட்டி இன்னைக்கு இவளை சமாளிக்க முடியாது ஏன்னா ரொம்ப கத்தி அழுறா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜெயிலர் வெளியில போய் பார்க்கும்போது இந்த ராஜர் சில்லிங்வர்த் அந்த ஃபிசிஷியன், அவன் வந்து அந்த பழைய ஹஸ்பண்ட், அவன் வந்து இவளை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஜெயிலுக்கு வரான். அப்போ இவனை அந்த ஜெயிலரை பார்த்து சொல்றான், நான் ஒரு ஃபிசிஷியன், நான் வந்து இவன் சொல்றான், யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருக்கு அப்படின்னோடனே, நான் ஒரு ஃபிசிஷியன் தான், நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து இந்த அவளோட செல்லுக்கு போறான். அப்போ சொல்றான், நீ இனிமே எனக்கு வேணும், ஜெயிலர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ உள்ள போனோடனே இவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அவனை பார்க்கறது, பழைய ஹஸ்பண்டை பார்க்கறது. அவனும் இவளும் கொஞ்ச நேரம் ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ என்டர்ட் திஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன், நான் வந்து இங்கிலாந்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பியூரிட்டானிக் செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்தேன். The very first object to meet my eye would be thyself. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒன்னதான். The very first object to meet my eyes would be thyself, standing up, statue of ignominy before the people. The statue of ignominy அப்படின்னா அவமானத்தின் சின்னமாக, ignominy அப்படிங்கிறது பப்ளிக் டிஸானர். ஸோ அந்த மாதிரி நீ எல்லாரும் முன்னாடி நின்றுட்டு இருந்த, அதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னோடனே அவ சொல்றா, இது நான் மட்டும் பண்ண தப்பு கிடையாது, நம்ம கல்யாணம் வந்து இன்கம்பேட்டபிள் கல்யாணமா இருந்துச்சு, அதுல வந்து நான் ஐ ஃபேன்சிட் மை செல்ஃப் டு பி ஹாப்பி. ஸோ அதுல வந்து நீயும் வி போத் ராங் ஈச் அதர். ஸோ நீ வந்து என்ன ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ வந்து ஒண்ணுமே பண்ணல, அந்த இன்கம்பேட்டபிலிட்டி நிறைய இருந்துச்சு, ஸோ வி ராங் ஈச் அதர் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல மருந்து கொடுக்குறான். அப்போ மருந்து கொடுக்க வரும்போது சொல்றான், அந்த குழந்தைய நீ ஏதாவது ஹர்ட் பண்ணிட போறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண போறதில்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், யாரு இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு கேட்குறான். அது நான் அங்கேயே சொல்லலை, உன்கிட்ட சொல்ல போறேன்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறான். நீ சொல்லாட்டியும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான்.
அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, அவளுக்கு வந்து மெடிசன் கொடுக்கும்போது அவ சொல்றா, நான் எத்தனையோ நாள் வந்து நான் செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் என் உயிரையே மாய்ச்சிக்கலாம் நினைச்சேன். ஆனா இந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் என்னால் அது பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாய்சன் கொடுத்த அப்படின்னா நான் வந்து ஹாப்பியா அதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறா. அதுக்கு இவன் ரொம்ப ரூடா பதில் சொல்றான், உன்னை நான் வந்து கொல்ல மாட்டேன், ஏன்னா ஐ வில் லெட் யூ லிவ். So, this letter, on chest letter, may burn bright on your chest. So, I will let you live so that the letter on your chest will burn bright. நீ அதுலயே மடிஞ்சு போவ. அந்த மாதிரி லைஃப் முழுசும் நீ இந்த அவமானத்தை தாங்கிக்கணும்ட்டு ரொம்ப ரிவெஞ்ச்ஃபுல்லாகவும் ரொம்ப க்ரூவலாகவும் பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்கிறான் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, நீ எப்படி வந்து உன்னோட லவர் அந்த குழந்தைக்கு அப்பாவை நீ சொல்லலையோ, சீக்ரெட்டா வச்சிருக்கிறியோ, அது மாதிரி நான் தான் உன் ஹஸ்பண்டு அப்படிங்கிறதையும் நீ சீக்ரெட்டா வச்சுக்க. அது நம்ம 2 பேருக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். அடுத்த சாப்டர். இப்போ அவளுக்கு வந்து பிரிசன் சென்டென்ஸும் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்கஃபோல் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி நிக்கிற அந்த பனிஷ்மெண்ட்டும் முடிஞ்சிருது. அவ வந்து பிரிசன்லயே வந்து நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க், ரொம்ப ஸ்கில்ஃபுல் எம்ப்ராய்டரி பண்றதுல அவளே தானே தான் அந்த எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கா அந்த ஏங்கிற லெட்டரை. ஸோ அந்த பிரிசன்ல வந்து நிறைய அவ எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கா. அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்துருக்கு. அந்த பணத்தை எல்லாம் வச்சு அவளுக்கு கொடுக்குறாங்க அவ வெளியில வரும்போது. அதையும் எடுத்துக்கிட்டு குழந்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன காட்டேஜ்ல போய் அவ இருக்க போறா, அங்க வாழ்றா. அப்ப அங்கேயும் அவ வந்து அவளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிளவுஸ் பண்ணுவா, ஸ்கார்ஃப் பண்ணுவா, பேபிஸ் க்ளோத்ஸ் பண்ணுவா, எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவ எப்பவுமே பண்றதில்ல. அது என்னன்னா வெட்டிங் கவுன். வெட்டிங் கவுன் யாருக்குமே அவ பண்ணி கொடுக்க மாட்டா. ஏன்னா அவளோட இது என்னன்னா, நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம தவறு பண்ணதுனால நம்மளோட கையால பண்ண வெட்டிங் கவுன் ஒரு வெர்ஜின் போட்டுக்கிட்டு வெட்டிங்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அவளோட நினைப்பா இருக்கு. அவ தன்னையே வந்து அப்படி நினைச்சுக்கிறா. ஆனா வந்து அவளுக்கு எல்லா ஃப்ரீடம் இருந்துச்சு. அதாவது அந்த இடத்த விட்டு அவ இங்கிலாந்துக்கு போறதுக்கோ வேற எங்கே போறதுக்கோ அவளுக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஆனா அவ வந்து நான் இந்த சாயில தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த சாயில எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் இதை முழுசும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறா. அடுத்த இப்போ வந்து அந்த குழந்தையோட பேர் வந்து அவ பேர்ல் அப்படின்னு வைக்கிறா. பேர்ல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், முத்து. அந்த ப்ரெஷியஸ், ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. அவ ஏன் அதை வச்சா அப்படின்னா, she named the infant pearl as being of great price, purchased with all she had, her mother's only treasure. ஸோ தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்து, தன்னையே கொடுத்து தான் அந்த குழந்தைய அவ பெற்றிருக்கா, கிடைச்சிருக்கு அவளுக்கு. இதுக்கு வந்து நத்தானியல் ஹாத்தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பைபிள்ல இருந்து கோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, மேத்யூஸ் ஜீசஸோட சீடர்கள்ல மேத்யூ அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு. ஒரு முத்து வியாபாரி இருக்கிறான். அந்த முத்து வியாபாரி வந்து ப்ரெஷியஸ், ரொம்ப விலை உயர்ந்த முத்து எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு விலை உயர்ந்த முத்து கிடைக்குது. அதுக்காக அவன் வந்து தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த முத்தை வாங்கிக்கிறான். ஸோ இது இது எதுக்கு ஈக்குவல்னா, கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நீங்க கடவுள்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, அந்த விலை மதிப்பு மிக்க அந்த முத்து இவளுக்கு கிடைச்சதுனால பேர்ல் அப்படின்னு இவ பேர் வைக்கிறான். அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை வந்து எப்படி எப்படி இருக்குன்னா, இவ வந்து எப்பவுமே கிரே கலர் ட்ரெஸ்ஸு, பியூரிட்டானிக் ஆட்டிடியூட், அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனால் நடுவில் மட்டும் அந்த ஏங்கிறது ரொம்ப எம்ப்ராய்டரி, ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஆனால் தன் குழந்தைய எப்போவுமே ரெட் கலர் தான் ட்ரெஸ் பண்ணுவாள். ஏன்னா அதுதான் அந்த ஸ்காலர் லெட்டர் அப்படிங்கிறது, அந்த குழந்தை தான் ஸ்காலர் லெட்டர். ஸோ அதனால் அவளை ரெட்லேயே அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாப்புல, தன் தன் சின்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாப்புல அவளுக்கு வந்து எப்போவுமே ரெட் கலர்லேயே அவள் ட்ரெஸ் போட்டு வைப்பா. இந்த மற்ற குழந்தைங்கள்லாம் இந்த பேர்ல் கூட விளையாடாது. எல்லாம் வந்து பக்கத்தில் வந்தால் கூட வந்து ஒரு மாதிரி இவளுக்கே வந்து பிடிக்காது. இந்த பக்கத்தில் வந்தா அந்த குழந்தைங்களாம் கல்லை தூக்கி போடுவா, தள்ளிக்குங்க தள்ளிங்கன்னு விளையாட மாட்டா. இவ ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கா, இந்த குழந்தையும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா அந்த பனிஷ்மெண்ட்னால. ஸோ அடுத்து இப்போ வந்து பேர்ல் பேக் போயிருக்கு சார். ஓகே. இந்த இந்த இதுல வந்து எங்க போனாலும் ஹெஸ்டர், இவ பேர் ஹெஸ்டர், அந்த குழந்தை பேர் பேர்ல்.
ஹெஸ்டர் எங்க போனாலும் எல்லாரும் இவளை பார்த்து வந்து கையை காமிச்சு சுட்டி காட்டுவாங்க. இதுதான் அந்த அடல்ட்ரி பண்ண பொண்ணு, இதுதான் பிரிசன்ல இருந்துச்சு, இதுதான் அந்த இதுல நின்று மார்க்கெட் பிளேஸ்ல நின்னுது, அப்படிலாம் பேசுவாங்க. அதனால அவ எப்பவுமே ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டே தான் நடப்பா. இந்த குழந்தைக்கு வந்து இப்போ 3 வயசு ஆக போகுது. இந்த குழந்தை வந்து யாருமே அவளை பார்த்தாலும் கையை காட்டி இதுதான் அந்த குழந்தை அப்படின்னு காட்டுவாங்க. ரொம்பவே வந்து அவுட்காஸ்ட் மாதிரி அந்த குழந்தையையும் அவளையும் ட்ரீட் பண்றாங்க அவங்க எல்லாருமே. அடுத்தது போங்க. இப்படி இருக்கும்போது அந்த கவர்னர் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த குழந்தைய இவகிட்ட இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான்னா என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இந்த குழந்தைய சரியா ரிலீஜியஸ் மெத்தட்ல வளர்க்க முடியாது இவளால, இவளே தப்பு பண்ணியிருக்கிறா, அதனால அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பான்னு தெரியல, அதனால நம்ம வந்து வேற ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த செய்தி இவளுக்கு வந்த உடனே எப்படியாவது நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னருக்கு ஒரு 2 ஸ்கார்ஃப் இது கிளவுஸ் எம்ப்ராய்டரி பண்ணி அதை எடுத்துட்டு கவர்னர் மேன்ஷனுக்கு போறான். அந்த கவர்னர் மேன்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அந்த கவர்னர் மேன்ஷன் அங்கங்க தெரசையில் என்ன அழகான ஸ்டாச்சுஸ் என்ன அப்படிலாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கதவை தட்டும்போது அதை திறக்கிறது ஒரு ஸ்லேவ் வந்து திறக்கிறான். அது ஏன் அப்படின்னா, இவங்க இவ்வளவு பியூரிட்டானிக்கா இருந்தா கூட அந்த ஸ்லேவை வச்சுக்கிறது அவங்களுக்கு தப்பா படல. உள்ள போறா. அந்த ஸ்லேவ் வந்து முதல்ல இவளை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு போல் இருக்கு, ஏன்னா அவளோட இந்த அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ பெரிய இடத்து பொண்ணு போல் இருக்குன்னு உள்ள விடுறான். உள்ள வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறா. அப்போ அங்க வந்து அந்த மற்ற பெரியவங்க எல்லாம் வராங்க. கவர்னர் பில்லிங்ஹாம், ரெவரன் வில்சன், ஆர்தர் டிம்ஸ்டேல், ராஜர் சில்லிங்வர்த். ஆர்தர் டிம்ஸ்டேல் த மினிஸ்டர், ராஜர் சில்லிங்வர்த் இவளோட பழைய ஹஸ்பண்டு, ரெவரன் வில்சன் பெரிய மினிஸ்டர், அப்புறம் கவர்னர் வந்து பில்லிங்ஹாம், இந்த 4 பேரும் வராங்க. முதல்ல அந்த பெரிய ரெவரன் வந்து பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இந்த குழந்தைய வந்து நான் கொஞ்சம் சில கொஸ்டின்லாம் கேட்கலான்ட்டு முதல்ல அவர் வந்து கமெண்ட் பண்றாரு. என்ன நீ வந்து உன் குழந்தைய எவ்வளவு அழகா ரெட் கலர்ல போட்டு கொண்டு வந்திருக்கிற, இது என்ன ஃபெஸ்டிவ் திருவிழாக்கா கொண்டு வந்திருக்க அப்படிலாம் கேட்டுட்டு, மை சைல்டு ஹூ மேட் தி, உன்னை யார் படைச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து என்னை கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. அது வந்து சொல்றது, plucked by her mother off of wild rose bushes near the prison. ஸோ அவ சொல்றது என்னன்னா, அவளை வந்து அம்மா வந்து ரோஸ் புஷஸ் பிரிசன் பக்கத்தில் இருந்த இந்த ரோஸ் புஷஸ்ல இருந்து என்னை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை பதில் சொல்லுது. இதை பார்த்தோன்னே அந்த கவர்னர் சொல்றாரு, பாரு ரிலீஜன்லாம் ஒன்றும் சொல்லித் தரல, கேட்டிசம் போல ஒன்றும் பண்ணல, இந்த மாதிரி வளர்ந்தா எப்படி இந்த பொண்ணு குழந்தை நல்லா வளரும், இதனால நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது இவ ரொம்ப அழுறா, ரொம்ப கெஞ்சுறா. அடுத்த சாப்டருக்கு போங்க, அடுத்த ஸ்லைடுக்கு. அப்போ அவ கெஞ்சுறா, தயவுசெய்து என்கிட்ட இருந்து என் குழந்தைய எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷம், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறா. அவங்க வந்து இந்த ஆத்தர் டிம்ஸ்டேல பார்த்து சொல்றாரு, உன் கீழே தானே இவ இருக்கிறா, நீ பேசு அவகிட்ட அப்படின்னு உடனே இவ பேச ஆரம்பிக்கிறா. அவன் வந்து பேச வர்றாரு அவரு. இவ வந்து சொல்றா, thou knowest what is in my heart, what are a mother's right, and how strong they are when the mother has but her child and the scarlet letter. வேற ஒண்ணுமே இல்லை அந்த மதர் கிட்ட, அவகிட்ட இருக்கிறதே அந்த சைல்டும் அந்த ஸ்காலர் லெட்டரும் தான். உனக்கு தெரியும் நான் மதர்ஸ் ரைட் என்ன அப்படின்னு, என்ன என்ன என் ஹார்ட்ல இருக்குன்னு உனக்கு தெரியும். லுக் thou to it, I will not lose the child. ஸோ நீ பாரு, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்னோட குழந்தைய லூஸ் பண்ணாம இருக்கிறது நீ என்ன வேணா பண்ணுங்கிறா. இதை எல்லாம் இந்த ராஜர் சில்லிங்வர்த்தும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆத்தர் டிம்ஸ்டேல் வந்து அவர் சொல்றாரு, இல்ல அந்த குழந்தைய அவளே வச்சுக்கிட்டோம், இந்த குழந்தை இருந்தாதான் அவளுக்கும் நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அவ தானே தப்பு பண்ணதுனால அந்த குழந்தைய தப்பான வெளியில நடத்த மாட்டா, இன்னொன்னு அந்த குழந்தை இருக்கிறதுனால இவ தப்பும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி பேசிட்டு அவருக்கு செஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆத்தர் டிம்ஸ்டேல நமக்கு காட்டுறது எப்படி அப்படின்னா, ரொம்ப வீக், ரொம்ப யங், யூத்ஃபுல், ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன், ஆனா எப்பவுமே கை வந்து செஸ்ட்ல அடிக்கடி வச்சுப்பாரு, ரொம்ப வீக்கா இருக்கிறாப்புல ஃபீல் பண்ணுவாரு. ராஜர் சில்லிங்வர்த் அந்த ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரி, அடுத்த. இப்போ வந்து என்னன்னா, ராஜர் சில்லிங்வர்த் வந்து பிசிஷியன், அந்த ஆத்தர் டிம்ஸ்டேல் வந்து டே பை டே ஒரு ஒரு நாளுக்கு நாள் அவர் வந்து சிக்கா போயிட்டே இருக்கிறாரு, ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. ஸோ இந்த ராஜர் சில்லிங்வர்த்துக்கு முதல்ல இருந்தே ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு,
இந்த இந்த ஆத்தர் டிம்ஸ்டேல் தான் அந்த பேர்லோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இவர் வந்து என்ன இந்த ராஜர் சில்லிங்வர்த் வந்து மினிஸ்டர்லாம் பேசி, நான் ஒரு ஃபிசிஷியன், நான் அவனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண முடியும், நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த சாப்டர் வந்து டைட்டில் வந்து த லீச் அப்படின்னு கொடுத்துருக்காரு நத்தானியல் ஹாத்தான். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பிசிஷியன்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டில்ல அட்டையை போட்டு வச்சுப்பாங்களாம். லீச்னா அட்டை, அட்டையை நிறைய போட்டு வச்சிருப்பாங்களாம். ஒரு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா சில சில வியாதிக்கு அந்த அட்டையை எடுத்து கையிலயோ கால்லயோ ஒட்ட வச்சிருவாங்களாம். அது ரத்தத்தை உறிஞ்ச வைப்பாங்களாம். அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டா அவங்க வச்சிருக்காங்க, கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதனால தான் அவங்கள லீச்னே, பிசிஷியன்னா லீச்னு கூட கூப்பிட்டுருக்காங்க. இங்கேயும் அதுதான். இங்க வந்து என்ன அப்படின்னா லீச் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு அட்டை மாதிரி, ராஜர் சில்லிங்வர்த் வந்து அட்டை மாதிரி அவனை உறிஞ்சி அவன் அந்த ஆத்தர் டிம்ஸ்டேலோட கன்ஃபெஷனையும் அவர்கிட்ட என்ன உள்ள இருக்குங்கிறதையும் வெளியில கொண்டு வரதுக்காக தான் அவர் வந்து பிசிஷியனா அங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து டெய்லி அவர்கிட்ட செக் பண்ணும்போது ராஜர் சில்லிங்வர்த் வந்து டாக்டரா ஆத்தர் டிம்ஸ்டேல செக் பண்ணும்போது ஒண்ணுமே குறை இருக்காப்புல இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். உன்னோட பிசிக்கல் ஹெல்த் ஒண்ணுமே தப்பு இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு, நீ என்கிட்ட வந்து நீ கன்ஃபெஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிம்பாரு. அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒண்ணுமே சொல்ல மாட்டார், இல்ல இல்ல எல்லாம் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஆனா இவர் வந்து இந்த சில்லிங்வர்த் வந்து இவர் கூடயே வீட்டுக்குள்ளேயே வந்துருவாரு. நான் கூடயே இருந்தாதான் உன்னை நான் வந்து சரி பண்ண முடியும், இன்னொரு என்னன்னா கூடயே இருந்தாதான் இவன் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்க்க முடியுங்கிறதுக்காக உள்ள வந்துருவாரு. உள்ள வந்த உடனே அவர் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேல் வந்து தன்னையே வருத்திக்குவார் அடிக்கடி. ஒரு சாட்டை எடுத்து தானே அடிச்சுக்குவாரு, இல்லாட்டி கம்ப்ளீட்டா சாப்பிட மாட்டாரு, 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருப்பாரு, இல்லாட்டி நைட்டு தூங்காம இருப்பாரு. நைட்டு தூக்கத்திலுமே அவருக்கு வந்து ஒரு விஷன் வரும். ஹெஸ்டர் வந்து தன்னோட செஸ்ட்ல இருக்கிற காட்டிட்டு அவரையும் காட்டுறாப்ல அப்படிலாம் அவருக்கு விஷன் வரும். ஸோ இப்படிலாம் வந்து ரொம்பவே தன்னையே டார்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த ராஜர் சில்லிங்வர்த் வந்து ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்பவே டயர்டா ராத்திரிலாம் தூங்கல, அதனால தூங்கிடுவாரு ஆர்த்தர் டிம்ஸ்டேல். இந்த ராஜர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போய் அவரோட செஸ்ட், ஏன் கையை எப்ப பார்த்தாலும் செஸ்ட்ல வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை இழுத்து வெளியில திறந்து பார்ப்பாரு. அதுல அப்படின்னு குறிச்சிருக்கும் அவரோட செஸ்ட்ல. ஸோ அதை பார்த்தோம்னா இவருக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும், இதுதான் அந்த பேர்லோட அப்பா. இவன் வந்து ஒன்றும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறான், உள்ளுக்குள்ளேயே இவனை எப்படியாவது நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வைக்கணும். இல்ல அவர் டெவிலிஷ் ஆட்டிடியூட வரான், இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். இவனை தானே தன் கோலத்தனத்தால அவனே செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ராஜர் சில்லிங்வர்த்தோட பிளான் இருக்கு இப்போதைக்கு. அடுத்தது சார். ஸோ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேல் அந்த மினிஸ்டர் வந்து ரொம்பவே தன்னை டார்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நினைக்கிறாரு, நம்ம அதே மாதிரி எங்க ஹெஸ்டர் போய் நின்றுட்டு இருந்தாலோ பனிஷ்மெண்ட்டுக்கு, அதே இடத்துல போய் நம்மளும் நின்னா தான் நமக்கு இது சரியாகும், இந்த கஷ்டம் தீரும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வருத்தமும் நம்மளே நமக்கு தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து போய் அதே ஸ்கஃபோல்ல அதே பிளாட்ஃபார்ம்ல மேல நிக்கிறார். போன உடனே அவருக்கு வந்து பெருசா ஒரு சத்தம் போடுறாரு. நம்ம இது சிவாஜி வந்து எங்கே நிம்மதியில சத்தம் போடுறாப்ப பெரிய ஒரு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டோன்னா மத்த அங்க இருக்கிற அன்னைக்கு ரொம்ப மிட் நைட்டு, மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கதவை திறந்து பாக்குறாங்க என்ன சத்தம் அப்படின்ட்டு. ஆனா யாருக்கும் இருட்டுல தெரியல. அதுக்கப்புறம் அந்த பக்கமா டாக்டர் அந்த வில்சன் அப்படிங்கிறவர் வராரு. அவரை பார்த்து ஹலோ சொல்றாரு. அவரும் ஒரு கண்டுக்கல. ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கவர்னர் வந்து வின்த்ராப்னு ஒரு கவர்னர் வந்து அவர் இறக்கும் தருவாயில இருக்காரு, டெத் பெட்ல இருக்காரு. அவரை வந்து கடைசி இதை கொடுக்கறதுக்காக இந்த ரெவரன் வில்சன் போயிட்டு இருக்கிறாரு. இது அவர் நல்ல வேளை பார்க்கல. அப்புறம் இந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேல் நினைக்கிறாரு, நல்ல வேளை நான் சொன்னதுக்கு ஹலோ சொன்னதுக்கு அவர் ரிப்பீட் பண்ணல, ஒருவேளை என்னை பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாரு அவரு, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு வந்து இன்னொரு ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்போட எக்கோ ஆகுது. அப்ப ஹெஸ்டரும் பேர்லும் அங்க வர்றாங்க. அவங்களும் மேலே ஏறி நீ எங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு ஹெஸ்டர் கிட்ட. அப்போ அவ சொல்றா, நான் வந்து டெத் பெட்ல இருக்கிற கவர்னருக்கு பரியல் பரியல் அந்த கிளாத்தை எம்ப்ராய்டரி பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தேன், அதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறா. ஸோ இந்த 3 பேரும் அங்க நிக்கிறாங்க. முதல் டைம் நம்ம வந்து ஹெஸ்டரை மட்டும் அந்த பிளாட்ஃபார்ம்ல பாக்குறோம். இப்போ இந்த 3 பேரையும் பாக்குறோம் இந்த பிளாட்ஃபார்ம் இதே ஸ்கஃபோல்ல.
அப்போ வந்து வானத்துல வந்து ஒரு எரி நட்சத்திரம் போகுது. அந்த எரி நட்சத்திரம் கீழே விழுந்த உடனே அங்க ஏ அப்படிங்கிற பெரிய லெட்டர் ஒன்று தெரியுது வானத்துல. அதை பார்த்துட்டு அதை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. மற்றவங்க டவுன் பீப்புளும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வின்த்ராப் வந்து அந்த கவர்னர் வந்து ரொம்ப ஏஞ்சல் மாதிரி, அவரை ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு தான் ஏ வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே சமயத்துல வந்து அங்க இன்னொருத்தர் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதான் ராஜர் சில்லிங் வர்த்து, அந்த பழைய ஹஸ்பண்ட். அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போயுது இவன் தான் அந்த பேர்லோட ஹஸ்பண்ட், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீ ஏன் இங்க இருக்கிற, நீ ஒரு ரொம்ப சாதாரணமா உனக்கே உடம்பு சரியில்லை, ஏன் இவ்வளோ இங்க நின்றுட்டு இருக்க, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடான். அப்போ இந்த பேர்ல் வந்து அம்மா கிட்ட கேட்குறா, வில் யூ இல்ல இல்ல, அவளே அப்பாட்டே கேட்குறா, அந்த ஆத்தர்கிட்ட கேட்குறா, ஆத்தர் டிம்ஸ்டேல்கிட்ட, வில் யூ ஜாயின் அஸ் டியூரிங் டே லைட்? இப்போ ராத்திரி எங்க கூட நின்றுட்டு இருக்கிற, ஆனா நாளை காலையில வில் யூ ஜாயின் அஸ் டியூரிங் டே லைட்? அப்போ ஆத்தர் டிம்ஸ்டேல் சொல்றார், நோ, ஒன்லி ஆன் த ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ நான் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு உங்க கூட நிற்பேன். இப்போ இன்னும் அவருக்கு வந்து தன்னோட தப்பை வந்து வெளியில சொல்றதுக்கோ அந்த இன்னும் அவருக்கு தைரியம் வரல. நான் கடவுளை பார்ப்பேனே வெளியே, நான் வந்து உங்க கூட நாளை காலைல நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டேலுக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் ராஜர் சில்லிங்வர்த் வந்து இவரை கூட்டு போயிடுறாரு. அடுத்து ஸோ இதுக்குள்ள 7 வருஷம் ஆயிடுது. முதல்ல நம்ம பார்த்ததுல இருந்து இப்போ 7வது வருஷம். ஏழு வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற மனுஷங்களே இவ இன்னை அந்த ஏங்கிற அந்த ஏங்கிற குத்தி இருக்கிறா இல்லையா, அதுக்கே வந்து ஒரு பர்பஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா இவ ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா எல்லாருக்கும். ஹம்புலா இருக்கிறா, ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கிறா. யாராவது சிக் பர்சன்னா உடனே இவ தான் போய் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏ அப்படிங்கறத ஏபிள் அப்படிங்க, ஏன் ஏ குத்திருக்கா அப்படின்னா எல்லாரும் வந்து அது ஏபிள் லேடி, அதனால தான் ஏ குத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹெஸ்டருக்கு வந்து அதெல்லாம் இல்லை, அவள் வந்து இன்னும் சேடாக தான் இருக்கிறா. அது தன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறா, அங்கங்கே போய் ஹெல்ப் பண்ணுறா, இந்த குழந்தைய நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறா, நம்ம ஆர்த்தர் டிம்ஸ்டேலுக்கு வந்து எப்படியாவது ராஜர் சில்லிங்வர்த் தான் என்னோட பழைய ஹஸ்பண்ட்ங்கிறத சொல்லிடணும். ஏன்னா இப்போ அவன் வீட்டுக்குள்ளேயே இவன் இருந்து அவனை டார்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒருவேளை இறந்தும் போயிடுவான் ஒருவேளை ஆர்த்தர் டிம்ஸ்டேல். அதனால நம்ம இதை சொல்றது தான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிறான். அடுத்த ஒரு சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு நடுவில் ராஜர் சில்லிங்வர்த்தும் இவளும் இன்னொரு தடவை மீட் பண்ணுறாங்க. அப்போ மீட் பண்ணும்போது அவனே என்ன சொல்கிறான், அந்த ராஜர் சில்லிங்வர்த் வந்து, நீ ரொம்ப ஏபிள் ஆயிட்ட, இப்போ உன்னை வந்து அந்த ஏங்கிற இதுக்கு வந்து ஒரு மீனிங் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது மினிஸ்டர்ஸ் பெரியவங்கெல்லாம் அந்த எடுத்துடலாமா, அந்த ஏ லெட்டர் இருந்து ஒன்றிருந்து எடுத்துடலாமா அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவ சொல்வா, யாரும் எடுக்க வேணாம், காட் வில் டேக் இட் அப்படின்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டெவிலிஷ் அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப டெவிலிஷ் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அப்போ இவ கேட்பா, நீ வந்து ஆர்த்தர் டிம்ஸ்டேல் வீட்டில் இருக்கல்ல, அவனை நீ ஒன்றும் பண்ணிடாத, நான் இதை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ராஜர் சொல்லுவான், இல்லை இல்லை, நான் ஒன்றும் பண்ணல, அவன் தன்னோட கோழைத்தனத்தாலையும் அவனோட அன்ட்ரூத்ஃபுல் நேச்சர்லையும் அவனே தான் செத்து போகிறான். ஆனால் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு ஒரு ரிவெஞ்ச் ஆட்டிடியூட்லேயே அவன் இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்குவாங்க, ஒன்னால தான் நான் இப்படி இருக்கேன், என்னால தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இந்த இந்த எபிசோட் வந்து இவன் எப்படி வந்து இன்னும் அந்த ரிவெஞ்ச் ஆட்டிடியூட்லேயே, ரிவெஞ்ச் மென்டாலிட்டிலேயே ராஜர் இருக்கிறான். அவனால தன் ஒய்ஃப் இப்படி போனதோ, அப்புறம் ஆத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காததோ, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து இவங்களை வந்து ஹர்ட் பண்றது அப்படிங்கிறதுலயே அவனோட மைண்ட் இருக்கு. ஒரு டெவிலிஷா தான் காமிக்கிறாங்க ராஜர் சில்லிங்வர்த்தை நம்ம ஹாத்தான். அடுத்த இதுக்கு போயிருங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேர்ல் வந்து இப்போ 7 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் வைல்டு சைல்டாக தான் இருக்கிறா. அவள் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த சாப்டர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இதில் வந்து அவள் ஒரு பாசி, கடல் பாசியை வச்சு ஒரு ஏ அப்படிங்கிறத அவள் எழுதுவா. இது அவள் கிரியேட்டிவாக பண்ணுவா. இந்த ஏக்கும் ஸ்காலர் லெட்டர் அவள் போட்டிருக்கிற ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஸ்காலர் லெட்டர் அவமானத்தின் சின்னமா இருக்கு. இது வந்து ஒரு புது ஹோப்பை கொடுக்குறா ஒரு சிம்பிளா அவ பண்ணியிருக்கிறா. ஒரு சின்ன பொண்ணு, இன்னசென்ஸு ஃபியூச்சரை பத்தி இது சிம்பலைசிங் பண்றதா இருக்குது. அதனால இதுல வந்து இன்னொன்று என்னன்னா, பேர்ல் வந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான்.
அம்மாவை. இது யார் கொடுத்தாங்க உனக்கு, இந்த ஏ யார் கொடுத்தாங்க, இது யார் பண்ணாங்க, ஏன் நீ போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் அவன் வந்து கொஞ்சம் பெருசா ஆனதுனால அவன் ரொம்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது போங்க சார். ஸோ இந்த சாப்டர்ல என்னன்னா, முதல்ல ஹெஸ்டருக்கு வந்து எப்படியாவது நம்ம ராஜர் சில்லிங்வர்த் யாருங்கிறத நம்ம ஆத்தர் டிம்ஸ்டேலுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் அவளோட குறிக்கோளா இருக்கு. ரொம்பவே அது கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா ஆத்தர் டிம்ஸ்டேல் நாளுக்கு நாள் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கிறான். ஸோ எப்படியாவது இவனை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ வந்து அவளுக்கு தெரியுது, இவர் வந்து அடிக்கடி வாக் போவார். இந்த மினிஸ்டர் வந்து, ஆத்தர் வந்து அடிக்கடி வாக்கிங் ஃபாரஸ்ட் வழியா நடைப்பயணம் பண்ணுவார். அப்படி எங்கேயாவது ஒரு நாள் அங்கே வரும்போது நம்ம அவரை பிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஏன்னா புது கவர்னரை செலக்ட் பண்ண போறாங்க. அந்த புது கவர்னரை செலக்ட் பண்ற அன்னைக்கு சர்மன், அதாவது ஸ்பீச் வந்து இவர் கொடுக்க போறாரு. அதுக்கு யாரையோ பார்க்கறதுக்கு அவர் ஃபாரஸ்ட் வழியா போறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால இவ ஃபாரஸ்ட் போறா. அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த சாப்டர். இதுல வந்து அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம சிவிலைஸ்டு வேர்ல்ட்ல இருந்து ஃபாரஸ்ட் எப்படி டிஃபர் ஆகுது. ஃபாரஸ்ட்ல வந்து இது ஒரு நிந்தனையோ இல்லை அவமானமோ அதெல்லாம் அங்கே யாருமே, அந்த ரூல் சிவிலைஸ்டு வேர்ல்டு இருக்கிற லா அண்ட் ரூல் கிடையாது. அதில் எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீடம், ஃப்ரெஷ் தாட்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த செட்டிங்கை வைக்கிறாரு ஹாத்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை கேட்குது, யார் உனக்கு இந்த ஏங்கிற லெட்டரை கொடுத்தாங்க, ஏன் எனக்கு மட்டும் இல்லை அப்படிங்கும்போது இவ ஒரு கதையை சொல்லி முடிக்கிறா. இல்லை ஒரு பிளாக் மேன் எனக்கு அந்த கொடுத்தாங்க, நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ அந்த கதையை சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறான் அந்த பேர்ல் மேலே பேச விடுறதுக்கே. அடுத்ததுக்கு போங்க. இதுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட் அவ என்ன நினைச்சாலோ அவ ஆர்த்தரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆர்த்தர் அங்கே வந்துடுறாரு. ஆர்த்தர் டிம்ஸ்டேல் அது பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டு பேரும் சிவிலைஸ்டு வேர்ல்ட்ல இருந்து தள்ளி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்றாங்க. அப்போ இதுல வந்து ஹெஸ்டருக்கு வந்து எப்பவுமே மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவ கொடுத்த தண்டனையை எடுத்துக்கிட்டா அவளோட கில்ட் வந்து அதுலயே அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. ஆனா ஆர்த்தர் டிம்ஸ்டேலுக்கு வந்து மனசுல ரொம்ப கில்ட் இருக்கு. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அமைதி கிடையாது. ராஜர் சில்லிங்வர்த்துக்கு அமைதியே இல்லை. ஏன்னா அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் அமைதி கிடையாது. இப்போ வந்து அவ சொல்றா ஆர்த்தர் டிம்ஸ்டேல்கிட்ட, உன் கூட உன்னோட வீட்டில் ஒரு ஃபிசிஷியன் இருக்காரே, அது வேற யாரும் இல்லை, அது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறா. ஐயோ அப்படியா, நீ ஏன் இதை சொல்லலைன்னு ரொம்ப கோவம் வருது அந்த ஆத்தருக்கு. நீ ஏன் இதை சொல்லலை அப்படின்னோடனே, நான் வந்து முதல்ல அவனுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் சீக்ரெட் வச்சுப்பேன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று உன்னை நான் மீட் பண்ணவே முடியல, அதனால என்னால் சொல்ல முடியல அப்படின்ன உடனே காட் வில் ஃபர்கிவ் போத் ஆஃப் அஸ் அப்படிம்பாரு. இதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு விதமான அவங்களுக்கு வந்து தாட்ஸும் வந்து மோசமான தாட்ஸே வரல, எல்லாம் நல்ல தாட்ஸாக வருது. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க, இது மட்டும்தான் உலகமா, இந்த பாஸ்டன் மட்டும்தான் உலகமா, இதை தவிர வெளியில எத்தனையோ இடம் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஸ்பெயின் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, எங்க வேணா நம்ம போக முடியும். ஏன் இங்க உட்காந்துட்டு நானும் அவமானப்படுறேன், நீயும் வருத்தப்பட்டு இருக்க அப்படின்ட்டு ஹெஸ்டர் ஆரம்பிக்கிறான். நம்ம போல்டா இருக்கிறா, கரேஜியஸா இருக்கிறா, அந்த வந்து அந்த அவமானத்தை நான் தான் தாங்கிக்கணுங்கிற அந்த எண்ணத்துல இருந்து அவ வெளியில வர்றா. இதுல வந்து கொஞ்சம் வந்து அந்த பியூரிட்டானிக்ல இருந்து அவங்க வெளியே பியோர் அந்த பியூரிட்டானிக் ஆட்டிடியூட்ல இருந்து ஒரு ரொமான்டிக் சைடுக்கு போறாங்க. ஸோ அவ வந்து சொல்றா, நம்ம வெளியில போயிடலாம், இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பேஷன் பிளான் இந்த ரெண்டும் அங்க போகுது. அவங்க அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது. ஸோ இப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கும். ஓ ஓ இந்த செகண்ட் செக்ஷன். ஸோ அங்கே வந்து அந்த ப்ரூக் சீன், அந்த ரிவர் ஃபாரஸ்ட் சீன் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து அஹ், மனுஷங்களை வந்து எப்படி லா இருக்கோ அது மாதிரி மிருகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரூல் கிடையாது. அவங்க தன்னோட இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்க ரொம்ப சிவிலைஸ்டாகவும் மிருகங்கள் நடந்துக்குது, மனுஷங்களை விட சில சமயம் மிருகங்கள் சிவிலைஸ்டாக நடந்துக்குது. அதனால அந்த ஃபாரஸ்ட் சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை படித்தாதான் அதனோட அழகு தெரியும். இப்போ வந்து அந்த இடத்துல மூணு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இவ சொல்கிறா, நீ இந்த நம்ம குழந்தைய பாத்தியா, நம்ம குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படிங்கிறா. அப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த குத்தி இருக்கிற இந்த ஏ வந்து வேண்டாம் இனிமே எனக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து தூக்கி போட்டுறான்.
தூக்கி போட்டுட்டு தன் ஹேரை வந்து கேப் வச்சு மூடி இருக்கா, அதை எடுத்துட்டு திருப்பி தன் ஹேரை வந்து லூஸா விடுறா. இதெல்லாம் அவளை ரொம்ப ரொம்ப அழகா காட்டுது. இது வந்து ஒரு ஃப்ரீடம். எனக்கு இந்த இடத்துல இந்த ஷாக்கில் இருந்து நான் வெளியில வரேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் அந்த குழந்தைய வந்து கூப்பிடுறா, வா வா அப்படிங்கிறா. அந்த குழந்தை இந்த அம்மாவை பார்த்துட்டு வரமாட்டேங்குது. ஏன்னா அதை செஸ்ட்டை காமிக்குது, அதுல அந்த ஏ இல்ல, தலைமுடி வேற கீழே இருக்கு. அதனால அவ ரெக்கக்னைஸ் பண்ணா கூட இது ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அம்மாவை பார்த்தா. ஸோ இவளுக்கு புரிஞ்சிருது, நம்மளோட இவ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு உன் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஏ, அதை கொண்டு வா அப்படிங்கிறா. அதை கொண்டு வந்தோடனே திருப்பி அதை குத்திக்கிறா. அதை குத்தின உடனே அந்த குழந்தை திருப்பி வருது. இது எவ்வளவு தூரம் அந்த குழந்தைய வந்து பாதிச்சிருக்கு. இன்னொன்னு அவ வந்து அந்த அம்மாவை எப்படி ஐடென்டிஃபை பண்றா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது முடியும் தருவாயில் அடுத்ததுக்கு போயிருங்க சார். இது இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஆத்தர் டிம்ஸ்டேலுக்கு வந்து இந்த குழந்தைய பத்தி ரொம்ப சொல்றான். பாரு நம்ம குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப கிரியேட்டிவ், நீ அவளை புரிஞ்சுக்கோ, அவள்கிட்ட பேசு அப்படிலாம் சொல்லும்போது ஆத்தர் டிம்ஸ்டேல் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அது வந்து உடனே அது தொடச்சிருது. அது அது அக்செப்ட் பண்ணிக்கல, அது தொடச்சிருது. அதுக்கப்புறம் வந்து இவங்க பிளான் பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் எழும்பி போற சமயத்துல அம்மா கிட்ட தனியா கேட்கிறா, டத்தி லவ்வஸ், அவர் நிஜமாவே நம்மளை லவ் பண்றாரா? வில் ஹி கோ பேக் வித் அஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், we three together into the town? ஸோ அவர் நிஜமாவே லவ் பண்றாரா, நம்ம 3 பேரும் சேர்ந்து டவுனுக்கு போவோமா அப்படிங்கிறப்ப கேட்கும்போது இவ சொல்றா, கட்டாயம் அவர் ரொம்ப லவ் பண்றாரு, உன்னை நல்லா பார்த்துக்குவாரு, நல்லா அவங்க கூட விளையாடுவாரு, அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இந்த சமயத்துல என்ன பண்றா அப்படின்னா, அவங்க எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போறாங்க. பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடலான்ட்டு. அடுத்ததுக்கு போங்க சார். அப்படி அவர் நினைக்கும் போது அவங்க வந்து முதல்ல ஹெஸ்டர் என்ன பண்றா, அங்க ஒரு ஷிப் வருது, ஸ்பானிஷ் ஷிப் வருது. அந்த ஷிப் கேப்டன்ட்ட போய் ஒரு கேபினை வந்து அவ ரிசர்வ் பண்றா, தனக்கு தன் குழந்தைக்கு ஆத்தர் டிம்ஸ்டேலுக்கு ரிசர்வ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிளான் வந்து 3 நாள்ல கிளம்பணும். அந்த எலெக்ஷன் டே, கவர்னரோட எலெக்ஷன் டே வருது. அதுக்கு முதல் நாள் வந்து ஆத்தர் டிம்ஸ்டேல் வந்து ரிசைன் பண்ணிடணும் வேலையை, அந்த சர்மனை முடிக்கணும். அன்னைக்கு சாயங்காலமே அவங்க கிளம்பி போறாப்ல. இதுதான் அவங்களோட பிளான். ஸோ ஆத்தர் டிம்ஸ்டேல் டவுனுக்கு போறாரு. அப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, அது வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த கன்விக்ஷன்ஸ், அந்த பியூரிட்டானிக் ஆட்டிடியூட்லாம், யாரையாவது பார்த்தா நின்று பேசுவாரு, அதெல்லாம் பேசவே இல்லை, யாரையும் கண்டுக்காத மாதிரி அவர் வாட்ட போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் விக்கடா இருக்காப்புல இருக்கும். என்னடா இந்த ஆள் வந்து பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னா மற்றவங்களாம் நினைக்கிறாங்க. இவர் வந்து எங்கேயோ ஒரு டிரான்ஸ்ல அப்படியே நடந்து போய் வீட்டுக்கு போயிடாரு. அங்க போன உடனே ராஜர் சில்லிங்வர்த் வந்து, எங்க போயிட்டு வந்த, இவ்வளவு நேரம் காணோன்னு, நான் செர்மன் வேற இருக்கு, நீ வந்து உடம்ப பார்த்துக்கணும், இந்த மருந்து எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு இனிமே மருந்து வேண்டாம், நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம் எனக்கு போறோம், நீ என்னை வீட்டை விட்டு போ அப்படின்னு வெளியில அனுப்பிச்சிடுறாரு. அவன் வந்து சரி அப்படின்னு போன உடனே இவருக்கு வந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருது. பழைய முதல்ல ஒரு சர்மன் எழுதி வச்சிருக்காரு ஸ்பீச்சு, அதை எல்லாத்தையும் தூக்கி ஃபயர்ல போட்டுட்டு புதுசா எழுதுறாரு. எல்லாமே புதுசா புதுசா வந்து ஆரம்பிக்க போகுது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சிம்பலிசம் கொண்டு வர்றாரு, புது சர்மன் எழுதுறாரு. ஸோ அடுத்ததுக்கு போயிருங்க. ஸோ இந்த சாப்டருக்கு மினிஸ்டர் இன் மேஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மினிஸ்டருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை. ஆனால் வந்து அவருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு, அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு அதில் தெரியல. சந்தோஷமா இருக்காரா, இல்லாட்டி வந்து இன்னும் அதே தன்னோட பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் நம்ம பப்ளிக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலையே அப்படிங்கிற நினைப்பில் இருக்காரா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு கிளியராக வந்து தெரியல நமக்கு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கவர்னரோட எலெக்ஷன் வருது, கவர்னரோட அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு ஹாலிடே, இதுக்கு பேர் நியூ இங்கிலாந்து ஹாலிடே. ஸோ எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் மனுஷங்களாம் நிறைய கூட்டம் கூட்டமா வந்திருக்கிறாங்க அதுக்கு. இதுல வந்து கொஞ்சம் வந்து இந்த பியூரிட்டானிக் சென்டிமெண்ட்ல இருந்து வெளியில வந்துடுறாரு ஹாத்தான். இந்த 7 வருஷத்துல அந்த சிம்பிளா ஒண்ணுமே ஒரு ஃபெஸ்டிவல் ஒண்ணுமே கொண்டாட அந்த பியூரிட்டன்ஸ் இப்போ வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க நியூ இங்கிலாந்து ஹாலிடேல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப அந்த டிம்ஸ்டேல் வராரு. டிம்ஸ்டேல் வந்து அந்த ஆத்தர் டிம்ஸ்டேல் வரும்போது பேர்ல் வந்து கேட்குறா, இவர் தானே நேற்று நம்மளை பார்த்தாரு, நம்மளை ஏன் இப்போ பார்க்காம போறாரு அப்படிங்கிறாரு கேட்குறா. அதுக்கு இவர்கிட்ட ஆன்சர் கிடையாது, ஆனால் ஒன்றும் சொல்லலை. இதே சமயத்தில் அந்த ஷிப்பு கேப்டன் வந்துடுறான். கேப்டன் வந்து ஹெஸ்டர் கிட்ட வந்து சொல்றான், நீ தானே கேபின் அரேஞ்ச் பண்ணியிருந்த,
மூணு பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தல, இப்போ ஒருத்தரும் உங்களோட இதுலயே ஜாயின் பண்றாரு. அவர் வந்து ஒரு பிசிஷியன். அவர் பேர் ராஜர் சில்லிங்வர்த். அவரும் உங்க கூட ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் இவன் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கானே, என்ன பண்ண போறோம், இது நம்ம போறோமா இல்லையா, இவன் ஏன் வரான் அப்படிலாம் அவனுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த அந்த ஃபன்னையே அவளால என்ஜாய் பண்ண முடியல. நம்ம வந்து நம்ம பிளான் எல்லாம் இப்படி கெடுக்குதேன்ட்டு அவளோட மைண்ட் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. பிரம்ம பிடிச்சாப்புல ஒண்ணுமே இது பண்ணாம நிக்கிறாவும். அடுத்த ஸ்லைடுக்கு போய். ஸோ இப்படி இருக்கும்போது ப்ரொசஷன் வருது. ஏன்னா கவர்னரோட ஓத் எடுத்துக்கணும். அதனால ப்ரொசஷன் வருது. அந்த ப்ரொசஷன்ல வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் முன்னால் நின்றுட்டு இருக்கிறாங்க. கவர்னர், அப்புறம் வந்து வில்சன், அப்புறம் எல்லாரும் இருக்கிறாங்க. டிம்ஸ்டேல் நிற்கிறாரு. அவர் வந்து அதே இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம் எங்க முதல்ல ஹெஸ்டர் நின்றுட்டு இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் கீழே ஹெஸ்டரும் பேர்லும் நிற்கிறாங்க. இவர் வந்து அவங்க பார்க்கவே இல்லை. இவங்களை இந்த ரெண்டு பேரையும் பார்க்காம போறாரு. இப்போ இவ ஒரு கிளான்ஸ் என்னை பார்க்க மாட்டானா ஆத்தர் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறா ஹெஸ்டர். ஆனால் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. பார்க்காம உள்ள போறாரு. அப்போ அவளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன் இப்படி இன்டிஃபரெண்டா இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அந்த கேப்டன் வரான். இந்த கேப்டன் வந்து சொல்றான், இந்த பாரு, நேத்து நீ வந்து நான் சொன்னேன் ராஜர் ஒருத்தரும் உங்க கூட வந்து சேருவாருன்ட்டு. அவர் என்கிட்ட மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ராஜர் சில்லிங்வர்த் அண்ட் ஆர்தர் டிம்ஸ்டேல் வில் கம் டுகெதர். நீங்க ரெண்டு பேரும் தனியா போங்க, அவரே அந்த ஆர்தர் டிம்ஸ்டேல கூட்டு வந்துருவாரு. மேபி தே வில் பி இன் செப்பரேட் கேபின் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துட்டு போறாரு. இவளுக்கு வந்து எல்லாம் நம்ம பிளான் பண்றதெல்லாம் போயிருச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்கு. ஒண்ணுமே அவளுக்கு ஓட மாட்டேங்குது. ஒண்ணுலயுமே அவளுக்கு சிந்தனை போக மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது இந்த சர்மன் உள்ள எல்லாரும் ப்ரொசஷன் அடுத்ததுக்கு போயிருங்க சார். ஆமா. அப்போ வந்து அடுத்த அடுத்த பில்டிங், அது வந்து ஒரு சர்ச்சோட சேர்ந்த பில்டிங் தான். அங்க வந்து ஓத் எடுத்துக்கிறான் கவர்னர், வந்து ஓத் எடுத்துக்க போறாரு. ஸோ எல்லாரும் உள்ள போயிருக்கிறாங்க. ஆத்தர் டிம்ஸ்டேல் வந்து பெரிய சர்மன் கொடுக்குறாரு. அந்த சர்மன் தான் பெஸ்ட் சர்மன் எவர் கிவன். அவ்வளோ அழகான சர்மன் கொடுக்குறாரு அவரு. அங்க இருந்து எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. பீப்புள் வெளியில வரும்போது அதே தான் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்லி மினிஸ்டர் நமக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம், எந்த மாதிரி ஒரு சர்மன் இன்னைக்கு கொடுத்துருக்காரு, எங்கேயாவது இதை பீட் பண்ண முடியுமா அப்படிலாம் அவங்க பேசிட்டே வராங்க. அந்த பேசிட்டே வரும்போதே பின்னாலேயே மினிஸ்டரும் வராரு, ஆர்தர் டிம்ஸ்டேல் வராரு, எல்லாரும் வராங்க. வெளியில வரும்போது எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அப்படியே ரொம்ப பேலா போய் கையை திருப்பி ஹார்ட்ல வச்சுட்டு கீழே விழ போயிடுறாரு. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிளர்ஜிமேன் அவங்களாம் அவரை வந்து பிடிக்கிறாங்க. அதே அதே சமயத்துல ஹெஸ்டரும் பேர்லும் பக்கத்துல அந்த ஸ்காஃபோல்ட் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிடுறாரு. அடுத்ததுக்கு போயிடுறாங்க. நீங்க ஹெஸ்டர், பேர்ல் கம் ஹியர் அப்படிங்கிறாரு. ஹெஸ்டர், பேர்ல் கம் ஹியர் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போறாங்க. போகும்போதே இந்த ராஜர் சில்லிங்வர்த் வந்து ஓடி வந்து, காஸ்ட் ஆஃப் திஸ் உமன், இவளையும் கூப்பிடுற நீ, காஸ்ட் ஆஃப் திஸ் உமன், ஐ கேன் சேவ் யூ, இவளை கூப்பிடாத, நான் உன்னை சேவ் பண்றேன் அப்படின்னு ஓடி வந்து. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்தர் டிம்ஸ்டேல் சொல்றாரு, வித் காட்ஸ் ஹெல்ப் ஐ கேன் எஸ்கேப் தி நவ். ஒன்றிருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன். வித் காட்ஸ் ஹெல்ப் ஐ கேன் எஸ்கேப் தி நவ். என்னை விட்டுரு, நீ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி விலகி வந்துடுறாரு. அதே ஸ்கேஃபோல் மேலே ஏறுறாரு. ஹெஸ்டர் இவங்களும் ஏறுறாங்க. அப்படியே ஒரு ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆனா ஷர்ட்டை திறந்துடுறாரு, டேஸ் ஷர்ட். அந்த அங்க வந்து ஸ்காலர் லெட்டர் இருக்கு. மூணு பேரும் அங்க திருப்பி அதே ஸ்கேஃபோல்ட்ல நிக்கிறாங்க. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. யாரு? ஆர்தர் டிம்ஸ்டேல். பேர்ல் ஹெஸ்டர் மெட்ல. அப்போ வந்து பேர்ல் வந்து கிஸ் பண்றா ஆர்தர் டிம்ஸ்டேல. அவ அங்க அக்செப்ட் பண்ணிடுறா அப்பாவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தது போயிருங்க. ஸோ இது அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த கன்க்ளூஷன் அந்த சாப்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நத்தானியல் ஹாத்தான் வந்து நிறைய விஷயங்களை நம்மளையே டிசைட் பண்ண வைக்கிறாரு. அதாவது அந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து ராஜர் சில்லிங்வர்த் பார்த்தது ஆர்தர் டிம்ஸ்டேலோட செஸ்ட்ல இருந்தது. அது யாரால அங்க வச்சப்பட்ட, அவரே போட்டுக்கிட்டாரா, இல்ல மேஜிக்கலா அங்க வந்து ராஜர் சில்லிங்வர்த் வச்சாரா, இல்ல வந்து அது வந்து இருக்கிறாப்புல தெரியுதா? ஸோ இதெல்லாம் ரீடர்ஸை நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கங்க. அப்புறம் எவ்வளவு தடவையோ தெரிஞ்சது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்காலர் லெட்டர் அந்த ஹெஸ்டர் செஸ்ல இருந்துச்சு. அதுக்கு அடுத்த தடவை நம்ம வந்து வானத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் ஏவை பார்த்தோம்.
அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராஜர் சில்லிங்வர்த் வந்து ஷர்ட்டை ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு தடவை பார்த்தான். கடைசியில் இவரே வந்து ஆர்தர் டிம்ஸ்டேலே ஓப்பன் பண்ணி காட்டினாரு. இது என்ன, இந்த ஏ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது, அதையும் ரீடர்ஸை டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜர் சில்லிங்வர்த் இறந்து போயிடுறான். தன்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஹெஸ்டருக்கு கொடுத்துட்டு அந்த ஹெஸ்டர்ட் இருந்து பேர்லுக்கு வந்துடுது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரிச் ஆயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க வந்து நியூ இங்கிலாந்துக்கோ வேற எங்கேயோ போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அதுல ஒண்ணுமே ஒருத்தருமே அங்க இல்ல. அந்த காட்டேஜ், அவ இருந்த காட்டேஜ் வந்து லெஜெண்ட் மாதிரி, அதாவது ஒரு நாட்டுப்புற கதைகள் சொல்ல மாதிரி எல்லாரும் இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாதி பாதி கதை வேற வேற மாதிரி மாறுது. ஆனா திருப்பி வந்து வந்துடுறா ஹெஸ்டர், வந்து திருப்பி வந்துடுறா. பேர்ல் பேர்ல் திருப்பி வரல, ஹெஸ்டர் திருப்பி அதே இடத்துக்கு வரா. அதே இடத்துக்கு வந்துட்டு, ஆனா அவ வந்து நம்ம பேர்ல் வந்து நம்மளே இமேஜின் பண்ணிக்க சொல்றாரு. அவ வந்து மேபி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வேற எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெஸ்டர் வந்து அதே காட்டேஜ்ல வந்து இருந்துகிட்டு அவ அதே மாதிரி நீடில் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அடிக்கடி வந்து அவளுக்கு வந்து ஒரு பேக்கேஜ், நிறைய பேக்கேஜஸ் வரும். அந்த பேக்கேஜ் வந்து இங்கிலாந்துல இருந்து வராது, ஆனா பெரிய ராயல் சீல் குத்தி வேற ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து அவளுக்கு ஒரு பேக்கேஜஸ்லாம் வரும். இவளும் பேபி கிளாத்ஸ்லாம் பண்ணி எங்கேயோ அனுப்பிட்டு இருக்கிறா. ஸோ அசம்ஷன் வந்து பேர்ல் வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி இவளுக்கு வந்து ஒரு ராயல் வேற எங்கேயோ இருக்கிறா யூரோப் கண்ட்ரில. இவளும் அந்த அந்த குழந்தைக்கு பேர்லோட குழந்தைக்கு இவ வந்து ஏதோ அனுப்புறாப்புல, அது ஒரு நம்மளே கெஸ் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹெஸ்டர் அங்கேயே இருந்துட்டு திருப்பி அந்த ஏ லெட்டர் அவ குத்திக்கிறா. அது வந்து சொல்லியிருக்கிறா, காட் வில் டேக் தட் ஏ அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருக்கிறா. அது மாதிரி அவ இறந்துடுறா. இறந்த உடனே அவளோட கிரேவை வந்து டிம்ஸ்டேலோட கிரேவ் பக்கத்திலே வைக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கிரேவ் ஸ்டோன் வைக்கிறாங்க. அதுல ஏ அப்படின்னு ஒரு என்கிரேவ் பண்ணி வைக்கிறாங்க. They were united by their sin, they were united by their by their death அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, முதல்ல அவங்க சேர பார்க்குறாங்க, முடியல, அவமானம் வந்துடுது, இவ்வளோ பிரிசனில் அடைக்கிறாங்க. திருப்பி வந்து சேர பார்க்குறாங்க, அப்போ ராஜர் சில்லிங்வர்த் வந்து இன்ட்ரூட் பண்ணி அதை பண்ண விடாமல் பண்ணுறான், அப்புறம் இறந்துடுறாரு. ஸோ இதுதான் இதனோட கதை. இதில் வந்து 2-3 கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், சைக்கலாஜிக்கல் கதை. ஒன்று வந்து ஹேஸ் ஹெஸ்டர் சின்ட் அலோன், இது ஒரு பெரிய கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு தான் நிறைய நாங்கள் கிரிட்டிசிசம் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி பிளேம், அதாவது ஹிப்போக்ரசி, பிளேம், சின், இந்த மூணுல யாருக்கு யாரு அப்படிங்கிறது. உங்க கேட்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா நம்ம பண்ணலாம். தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். அருமை மேடம், எக்ஸலண்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் எடுத்தேன் சார் இது. நல்ல ஸ்டோரி. ஏக்கு வந்து ஆத்தரைசேஷன் சொல்லலாம், அட்டாச்மெண்ட் சொல்லலாம், ஆக்டிவ்னஸ் சொல்லலாம். அப்புறம் வந்து ஏபிள் வந்து அவங்களே கொடுத்துடுறாங்க. ஸோ அலோன் சொல்லலாம், தனிமையாவே அலோன்னு சொல்லலாம். அப்போ அங்க நிறைய விஷயத்துல கனெக்ட் ஆகுது. அதாவது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டர் கனெக்ட் ஆகுது. அவ சொல்லும் போது, குழந்தை ஒன்று சொல்லும் போது தனியா இதுவாது. என்னோட கெஸ் வந்து குழந்தை மெச்சூர் ஆயிட்டா வெளியில போயிட்டா அப்படின்றது. நான் வேற ஒன்றும் இல்லை, வளர்ந்துட்டா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருது, அதுக்காக வெளியில போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம்னு தோணுது. ஆட்டிடியூட்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க. மகிழ்ச்சி. நீங்க இத சார் சொல்லுங்க. பிரேமா மேடம் பேச விட்டுலாமா? ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க மேம். இந்த கதையை நான் படிச்சது இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அந்த ஆர்த்தர்ன்ற கேரக்டர் ஆகட்டும், அந்த வில்லிங்வர்த்ன்றவர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு அவங்கவுங்க சைட்ல அவங்க நினைச்சது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு லவ் அப்படின்றது ஒரு காட்டுல எப்படி யுனைட் ஆகுது, காடு வந்து இன்னும் பொல்யூட் ஆகாம இருக்குது மக்களாலையும் மற்றவர்களாலையும்ன்ற மாதிரி அந்த இடத்துல வச்சு அந்த குழந்தையோட சைக்காலஜி அது மாதிரி எப்படி அவங்க நிஜமாவே லவ் பண்றாரான்னு அந்த வயசுக்கு கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது கடைசியில நீங்க சொன்ன மாதிரி அவருக்கும் அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுனால தான் ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் அந்த ஒய்ஃப் மேல எழுதி கொடுத்துடுறாரு. அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு அது பாஸ் ஆகுது. அந்த ராயல் கிஃப்டா வர்றதுனால ஷீ இஸ் ஆல்சோ ஹாப்பிலி லிவிங் சம்வேர் அண்ட் ஷீ இஸ் சர்விங், ஒரு சோஷியல் ஒர்க்கர் மாதிரி நீடில் ஒர்க் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி முன்னால ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த காட்டேஜ்ல இருந்து ஹெல்ப் பண்றதோட
அந்த குழந்தையோட குழந்தைகளுக்கு ஏதோ அனுப்பிட்டு இருக்காங்கன்ற ஒரு அசம்ஷன், நீங்க சொன்ன மாதிரி ரீடர்ஸ் அசம்ஷன் ரொம்ப 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 எக்ஸலண்டா இருந்தது. த பெயின் யூ டுக் டு பிரசன்ட் திஸ், இது வாயில சொல்லியிருந்தீங்கன்னா கூட இவ்வளவு தூரத்துக்கு அந்த பேர் எங்களுக்கு பதிஞ்சிருக்காது, அந்த இதெல்லாம் பதிஞ்சிருக்காது. அந்த ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட நீங்க சொன்னதுனால வி குட் எனிபடி கேன், எனி லேமேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரின்ற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். ஹாப்பி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பேசுங்க சார். நாராயணன் சார் வாங்க. மேடம், இது வந்து அதாவது இந்த இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆமா கல்ச்சர் ஏன்னா நான் சில நாவல் படித்ததுனால எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு அப்சார்ப், கொஞ்சம் இது அப்சார்ப் பண்ண முடிஞ்சது. இது இங்கே நம்ம இருக்கிற இங்கே இந்தியாவில் இருக்கிற கல்ச்சர் மாதிரி அங்கே ஒரு மாதிரி செட் ஆஃப் வே ஆஃப் லைஃபு. அது ரொம்ப, அதாவது பிரேமாவோட சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு புட் திஸ் நாவல் இன்டு சம் ஸ்லைட்ஸ். ஆமா ஆமா இது ரொம்ப கஷ்டம். இது வந்து நிஜமாவே பிரமாதமா பண்ணியிருக்கீங்க. ஏதாவது இந்த இந்த இது எங்கேயாவது நான் இப்போ கில்ட்டு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதை அப்படிங்கிறது தெரியணும் எனக்கு ஒன்று. கில்ட்ல, அதாவது அந்த வேர்ட்ஸ் வந்து அவர் வந்து என்னன்னா, அவர் கில்ட் இருந்தாலும் அவர் பப்ளிக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. யார் அந்த அந்த டிம்ஸ்டேல்? டிம்ஸ்டேல் டிம்ஸ்டேல் வந்து எல்லாருமே எப்படி தெரியுமா அவரை போட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் நம்ம கிடைச்சதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி மினிஸ்டர் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்ல இதே சின்னே இல்லை, இப்படிலாம் அவரை வந்து ரொம்ப அவரோட சர்மன்னா அவ்வளவு கூட்டம் வரும். அதனால அவருக்கு வந்து இந்த ரெஸ்பெக்டை நான் இழந்துருவேன். நான் இப்ப தப்பா சொன்னேன்னா எனக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும். அவருக்கு வந்து இதுதான் லைஃப். ஸோ அவர் வந்து கிளர்ஜி மேனா இருக்கிறது, பாரிஷ்னர், இதுதான் லைஃப். அவர் தப்பு பண்ணிடுறாரு, ஆனா இதுதான் லைஃப். இந்த லைஃபை நான் தொலைக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. நான் காடை பாத்துக்கிறேன், நான் இறந்து போன உடனே அவர்கிட்ட ஆன்சர் அப்படிங்கிறாரே வெளியே அதை அக்செப்ட். கில்ட் வந்து அதனால தான் தானே அடிச்சுக்கிறாரு, தானே சாப்பிடாம. அது அந்த அந்த லீச் அந்த 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 இது முழுசும் நீங்க திருப்பி திருப்பி படிக்கலாம், எவ்வளவு தூரம் அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்ட்டு. ஹெஸ்டர் நிக்கிற இடத்துல நான் போய் நிக்கணும்னு போய் நிக்கிறாரு, ஆனா நைட்டு நிக்கிறாரு. சோ அவருக்கு அந்த கில்ட் இருக்கு. மேடம், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. இப்போ அவளுக்கு வந்து ஐ மீன் பேர் என்ன, ஹெஸ்டர். ஹெஸ்டர் ஐ மீன் ட்ரெஸ்ஸில் வந்து ஏன்னு போடுறாங்க, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அது காரணம் வந்து முதல் அடல்ட்ரி அப்படிங்கிறத மாதிரி இருக்கு. ரைட். இவருக்கு இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி வந்தது அதுதான் அப்படிங்கிறது நீங்களே நினைச்சுக்கங்கன்றாரு கடைசியில நத்தானியான். அதாவது அந்த ட்ரெஸ்ல வந்து எப்படி அவரோட செஸ்ட்ல அவரே இன்ஃபிளிக்ட் பண்ணிக்கிட்டாரா, ஏன்னா செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இல்ல, அவரு தானே அடிச்சு தானே, இல்ல ராஜர் சில்லிங்வர்த் வந்து அவர் மெஜிஷியன் மாதிரி அவர் வந்து உள்ள போய் டெவலிஷா தானே இருக்காரு அவரு. சோ அவர் போட்டு வச்சுட்டாரா, இல்ல கடவுளே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கிறவங்க வந்து ஓ இது இங்க இருக்கு நம்மளே நினைச்சுக்கிட்டோமா, ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து அந்த அதை விட்டுறாரு, உங்களுக்கே சாய்ஸ் விட்டுறாரு. ஆனா அதுல ஏதோ காமிக்கிறாரு, அந்த செஸ்ட் திறந்து காமிக்கிறாரு. 2 தடவை, ஒன்னு ராஜர் சில்லிங்வர்த் பாக்குறோம், இன்னொன்னு நம்ம பாக்குறோம், கடைசியில பாக்குறோம். சோ என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கங்கன்னு விட்டுறாரு. ஓகே. இன்னொன்னு மேடம், அதுல ஆனா எப்படி வந்ததுன்னு நீங்க கெஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. இன்னொன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெஸ்டர்ன் கல்ச்சர்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து பெருசு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த 17th செஞ்சுரியில வந்து இது வந்து அடல்ட்ரி வாஸ் எ கிரைம், டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் அது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அது இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம், நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப மோசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இவருக்கு எழுதினது 19th செஞ்சுரி. 17th செஞ்சுரியில இது மாதிரி நடந்ததாக எழுதுறதுக்கு எதை தூண்டுச்சு அப்படின்னு ஏதாவது? அப்ப வந்தவங்க எல்லாம் பியூரிட்டன்ஸ். ஓகே. இங்கிலாந்துல இருந்து இங்க வந்தவங்க அவங்க பியூரிட்டன்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவரு. பியூரிட்டன்ஸ் வந்து சின்னுக்கு ரொம்ப வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஒண்ணு. இன்னொன்னு, ரெண்டாவது வந்து அவங்களால வந்து இந்த அடல்ட்ரியோ இதெல்லாம் அவங்க டாலரேட்டே பண்ணல, டாலரேட் பண்ணல. அவங்க வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து நிஜமாவே நடந்தது. அதாவது
விச்சஸ் எல்லாம் நிறைய வந்து விச்சு, இந்த பொண்ணு விச்சு, அந்த பொண்ணு விச்சு அப்படின்ட்டுலாம் கொன்றுவாங்க. பிளாக் மேஜிக் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிளாக் மேஜிக் போறவங்க, இந்த மாதிரி திடீர்னு மாய வித்தைசாலை பண்றவங்க, அவங்களெல்லாம் அவங்க வந்து விச்சுன்னு அவங்க கொன்றுவாங்க. ஸோ இந்த பியூரிட்டன்ஸ் தான் இங்க வந்து செட்டில் ஆனது. முதல்லயே நீங்க பியூரிட்டானிக்க செட்டில் அவங்க இங்க. இப்போ அவர் ஏன் தனியா அனுப்பிச்சாரு? அதுக்கு ஏதாவது ரீசன்? தனியா அனுப்பிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இவர் வராருல, இவர் தான் வராரு. அதுக்கு ரீசன் இல்ல. அது வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல இவ வந்து வந்துருட்டும், அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற. அதுல அவ சொல்றா 2 பேரும் வி ராங் அதர் அப்படிங்கிறா. அந்த ராங் என்ன நீ தனியா, நான் முதல்ல யங்கா இருந்தேன், என்கிட்ட நீ ஓல்டு, அதே இன்கம்பேட்டபிள், என்ன நீ தனியா அனுப்பிச்சிட்ட, நான் இந்த ஊர்ல புது ஊர்ல வந்து நான் எப்படி செட்டில் ஆவேன்? நான் அதை நீ யோசிச்சா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. வி ராங் ஈச் அதர். ரொம்ப அருமை மேடம். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து மீன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ உண்மையாவே 17th அந்த அந்த செஞ்சுரியில அப்போ அவர் எழுதின பாலத்துலயும் இந்த கான்செப்ட் இருந்திருக்கணும். அதை வச்சுதான் அவர் எழுதுறாரு. அதான் அவர் எழுதுறாரு. ஆமா, ரொம்ப அருமை மேடம். அதாவது கொஞ்சம் உள்ள வாங்கிக்கணும். நீங்க காலேஜில் படிச்சதுனால ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு போர்ட்ரே திஸ், மீன் பிரிங் திஸ் இன்டு தி பவர் பாயிண்ட். பாருங்க, ஒரு 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 நோட் புக்ல முழுசும் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா இதை கொண்டு வர முடியாது. அதை வந்து அவன் வந்து கொண்டு வர முடியாது. அதை அப்புறம் வந்து அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சும்மா கோட்ஸே சொல்லிட்டு இருந்தேன்னா ரவி சார் சொன்னாப்புல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளவு நான் டீட்டெயிலும் போக முடியாது. ஒரு கிளாஸ்னா ஒரு செமஸ்டர் முழுசும் டீச்சர் அதான் ஒரு சாப்டரா போயிட்டே இருக்கலாம். அவங்க படிச்சுட்டு வருவாங்க, நம்மளும் படிச்சுட்டு வருவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து யாரோ ஒருத்தர் டெவிலா வந்து போர்ட்ரே பண்றதா நான் எங்கேயோ படிச்சேன் மேடம். டெவில் அப்படியா? சில்லிங்வொர்த் தான் டெவில். ஓகே. டெவில் டிம்ஸ்டேல் இல்ல, டிம்ஸ்டேல் இல்ல. சில்லிங்வொர்த் வந்து ஏன் அவனை டெவில் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அவனோட முதல்ல வந்து டெம்ப்ட் பண்றான். டெம்ப்ட் பண்றது என்ன அப்படின்னா, உன்னை நான் சரி பண்ணிடுவேன், உன்னை நான் சரி பண்ணிடுவேன், உன்னை நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உள்ள வந்து அவன் வந்து ஸ்னேக் மாதிரி சொல்றான். அந்த உன்னோட கஷ்டத்தை நீ சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நீ வந்து அதுலயே நீ செத்து போவ. இவன் வந்து கூட 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 அந்த கில்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 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 அவனை வந்து சரியாக்குறது இவனோட நோக்கம் கிடையாது. அவனை கில்ட்டியாவே அவனை வச்சுட்டு அவன் அப்படியே அவனை கொல்லணும். அவனோட மென்டல் எபிலிட்டியை அவன் வந்து ஷேக்கிள் பண்ண பார்க்கணும். இவன் பெரிய மினிஸ்டர் அப்படின்னு வரான், ஆனா இவனை நான் ஷேட்டர் பண்ணி அவனை தொலைக்கணும். அதுதான் டெவிலிஷ் ஆட்டிடியூட்ல வரான். இன்னொன்று வந்து இந்த ஒரிஜினல் சின்னர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஆடம் ஈவ்ல இருந்தே ஒரிஜினல் சின் நமக்கு வந்துருதுன்னு அவங்க பிலீவ் பண்றாங்கல்ல. ஸோ அதுல ஸ்னேக்கா வர்றது தான் டெவில், சேட்டன் தான் இவன். ஓகே 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 மேடம். அருமை, எக்ஸலண்ட், ரியலி என்ஜாய். கேரக்டர் காமிக்கும் போதே அந்த ஒரு சொல்லும் போதே வந்து வேற விதமா தான் காமிக்கிறாங்க. அதனாலதான் அது நெகட்டிவ் கேரக்டரா தான் காமிக்கிறாங்க. நெகட்டிவ் கேரக்டர் காமிக்கும் போது அவனோட கேரக்டர் வந்து டெவில் கேரக்டர் அப்படின்றது தெரியுது. இப்ப நாராயண் சார் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. நாராயண் சார் சொன்னார் இல்லையா, அந்த கல்ச்சர் பத்தி, வெஸ்டர்ன் கல்ச்சர் பத்தி சொன்னார் இல்லையா. நீங்க வந்து நான் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். அதுல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 55 நிமிஷம், 120 எபிசோடு. எவ்வளவு? 120 எபிசோடு, கிட்டத்தட்ட மோர் தென் 100 hours. அந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்ததுல என்னன்னா, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கல்ச்சுரலா ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சில விஷயங்களை நம்மளோட கொஞ்சம் மெச்சூரா திங்க் பண்றாங்க பீப்புள். வெஸ்டர்ன் பீப்புள் வந்து சில விஷயங்களை டாலரேட்டிங் கெப்பாசிட்டி அதிகம். சில விஷயங்கள ஓகே ரைட், ஒரு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு லவ்வரும், 2 பேர் லவ்வரா இருக்காங்க. அவ எதிர்ப்பே இன்னொருத்தனை லவ் பண்ணும் போது இவ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒதுங்கிடுறான் அழகா, அதை டாலரேட் பண்றான். ஆனாலும் உள்ளுக்குள்ள நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த ஃபீலிங்கோ ஃபியூச்சர்ல அந்த ஃபீலிங்கோ எல்லாமே அதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறான். ஸோ கல்ச்சரலா பெரிய சேஞ்ச் ஒன்றும் பெருசா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் எல்லாருக்குமே இருக்குது தவிர ஓவரால் ஹியூமன் ஃபீலிங்ன்றது சேமா தான் இருக்கு. அப்புறம் அது உமன் சைக்காலஜின்றது எந்த விதத்துலயும் எங்கேயும் மாறல. அது பார்த்தோம்னா தெரியும். இது அந்த கேரக்டர் வருது பார்ப்போம். வாங்க சிவகுமார் சார். ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்க மேடம், ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்க. வெரி
வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள அம்மா, குழந்தை, அப்புறம் 2 கேரக்டர் வருது, ரோஜர் சில்லிங்வொர்த் அண்ட் டேம்செல் ஆர்த்தர். 4 பேர் தான் மொத்தமே கேரக்டர், மொத்தமே 4 பேர் தான் இந்த ஞாபகத்துக்கு வருது. இவங்களுக்குள்ள நடக்கிற குழப்பத்தை கொண்டு வரீங்க. பிரசன்டேஷன் சூப்பர். ஆனாலும் என்னால சிலதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நான் கேட்கிற கேள்வி, ஏ இஸ் மென்ட் ஃபார் அடல்ட்ரி, அந்த சிம்பிள் மென்ட் ஃபார் அடல்ட்ரி, அது என்ன அர்த்தம்? ஆமே கரெக்ட் மேடம்? ஏன்றது ஒரு அடல்ட்ரிக்கான ஒரு சிம்பிள் ஆமா ஒண்ணு. அத ரெண்டாவது அவன் சொல்லுங்க. அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் அவளை தண்டிச்சு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இது வந்து ஓஹோ, லைஃப் போட்டுக்க வைக்கிறாங்க. ஓகே ஓகே லைஃப் ஓகே. அவ அவமானத்தை எல்லாரும் பார்க்கணும், லைஃப் முழுசும் அவ போட்டுக்கணும். அது பெரிய பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். எனக்கு இன்னும் புரியல, ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பியல்? பியலுடைய ஃபாதர் யார்? இன்னும் எனக்கு தெரியல, டிம்ஸ்டேல் தான் சார். புரியல. ஆத்தர் சொல்லுங்க. ஆத்தர் டிம்ஸ்டேல். ஆத்தர் டிம்ஸ்டேல் சார். அவர் தானா அந்த கவர்னர்? ஆமாம் கவர்னர் ஆமாம். அவர் தான். ஓகே, அவர் தான். ஓகே. அந்த இல்ல சில்லிங் ஒர்த்ன்றது அப்பா, உண்மையிலேயே அப்பா, உண்மையிலேயே இல்ல முதல் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட். முதல் ஹஸ்பண்ட் அவர் தான் வயசானவர், கொஞ்சம் ஷோல்டர் பெரியவர், கொஞ்சம் உடல் இதோ கரெக்ட். ஏஜ் வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு பழி வாங்குறதா, வைஃபுக்கு குழந்தைய கொடுத்தவன பழி வாங்குறது தான். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள்லாம், அந்த குழந்தையுடைய ரியாக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதம் சொல்லிருங்க. அந்த சிறையில இருந்து எனக்கு ஒரு பிளக்டு பை ஒரு ரோஸ் மாதிரி ஒரு அம்மா எடுத்திருக்காங்க என்ன, அப்படி அந்த குழந்தை வரமாட்டேன்னு ஒரு இடத்துல சொல்லுது பாருங்க. பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். ஸோ இட்ஸ் ஏ கொஸ்டின், ஹிப்போக்ரஸியா, பிளேமா, சின்னா? கரெக்ட். எனக்கு அந்த மூணு தான் அவர் விளையாடுறாரு. அதான் 3 கேள்வி. இது சின்னதா முக்கியம், கரெக்டா வருமோ? சின்னதா கரெக்டா பொருந்துமோ? அது கேள்வி. அதுக்கு ரெண்டும். இவ ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறா. இவ ஹெஸ்டர் வந்து அவ சின் கமிட் பண்ணா கூட ஷீ இஸ் அக்செப்டிங் த சின் அண்ட் ட்ரூத்ஃபுல் ஆயிட்டா. ட்ரூத்ஃபுல்லா நான் அவமானத்தை எடுத்துக்கிறான். ஹிப்போக்ரசி வந்து டிம்ஸ்டேல் ஹிப்போக்ரிட்டா ஓகே இருக்கலாம். உள்ள நல்லவனா, வெளியில நல்லவனா இருக்கான், உள்ள வந்து இவன் பண்ணதெல்லாம் தப்பு. அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ட்ரூத்ஃபுல்லா இல்ல அவன். ஓகே. கடைசியில தான் ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறான். கடைசி சீன்ல மட்டும்தான் அவன் மேல வந்து எல்லார் முன்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். Who is to be blamed? யாரு blame? blameக்கு அந்த blame question. இஷ்டம். Has Hester sinned alone? அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். அது ஒரு சாப்டர்லயே ஓகே, அவர் சொல்லி, has Hester sinned alone? அது நீங்களே டிசைட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் மேடம். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் நரேஷன், எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு பெரிய டிராமாவை பார்த்த மாதிரி, ஒரு டிராமா, எக்ஸலன்ட் டிராமா ஸ்டோரி பார்த்த மாதிரி. எக்ஸலன்ட். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். மாலதி பேசுங்க. வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான நாவல் மேடம். ரொம்ப அருமையா இருந்தது. இப்படி எல்லாம் எழுதுவாங்க இங்கிலீஷ் நாவல்? நீங்க தான் ஆம்லெட் சொன்னீங்கல்ல மேடம். அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு சொன்னீங்களா? ஷேக்ஸ்பியர். அது சொன்னீங்க. அடுத்தது இது சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா. ஆனா தான் என்னதான் இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணிட்டு பெண்கள் தான் வந்து நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஆனா எல்லா கல்ச்சர்லயும் பெண்கள் தான் மேடம் கஷ்டப்படுறாங்க. அதுதான் பெண்களுக்கே உரியது. ஆனா கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கிறாங்க அவங்க. அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் பாராட்டப்பட வேண்டியதா இருக்குது. அதுதான் நான் இதுல பார்த்தேன். அந்த பொண்ணோட தைரியத்தை பார்த்தேன். ஒரு இடத்துலயும் அவ வந்து சொல்லல. ஆனா அவர் வந்து உள்ளவே வச்சுக்கிட்டு மினிஸ்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல அவர் செஞ்ச தப்பால அவர் வந்து இறந்து போயிறாரு. ஆனா இவ வந்து தைரியமா இருந்து எல்லா முடிவும் எடுக்கிற. ஆனாலும் அவளுக்கு வந்து அந்த வாழ்க்கை கூடி வரல. ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. ஆம்பளைங்க வந்து ஒரு சிலர் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களால எதையும் வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதுதான் அந்த ஓல்ட் ஹஸ்பண்டோட கேரக்டர். அதனாலதான் அவர் வந்து மாறி போறாரு. அவரோட டிவிலா மாறி போறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இப்ப கூட நான் அந்த பொண்ணு கடைசியா வந்து குழந்தை வந்து கிஸ் பண்ணி அவரை ஏத்துக்கிற நேரத்துல அவர் இறந்து போறாரு பாருங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா நான் ஒரு படம் பார்த்தேன், விஜய் சேதுபதி தான். அவன் ஜெயிலேயே இருப்பான். அவன் ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றிருப்பான். அந்த குழந்தை வந்து பார்த்தே இருக்காது அப்பாவை. யாரை பார்த்தாலும் ஆம்பளையெல்லாம் அங்கிள் தான் சொல்லும். அவன் ஜெயில இருந்து வந்தாலும் அவனையும் அந்த குழந்தை அங்கிள் தான் கூப்பிடும். பல டைம் அப்பா அப்பான்னு சொல்லி கொடுப்பா அவ. ஆனா அந்த குழந்தை சொல்லவே சொல்லாது.
லாஸ்ட் நேரத்துல அவன் சாக போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது ஏதோ கேட்கும் அப்பான்னு சொல்லிட்டு. அதனால இவன் என்ன சொல்லுவான், ஐயோ நம்ம குழந்தை நம்மள அப்பான்னு கூப்பிட்டுச்சே அப்படி சொல்லிட்டு வெளியில போவான். அவன் பழைய பகையாளி அவனை சுட்டு போட்டுருவான். அத மாதிரி தான் வந்து அந்த கிளைமேக்ஸும் இருந்துச்சு. அதோட தான் நான் அதை பொருத்தி பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். எல்லா இடத்துலயுமே வந்து சென்டிமெண்ட் ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா ரொம்ப டிவினிட்டியோட கனெக்ட். நான் அந்த சைடு எடுத்துட்டு வரல. என்னை வந்து மேரி மேரி குழந்தைய வச்சுக்கிற இதை முதலே கொஞ்சம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அப்படிங்கிறது அடிக்கடி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், அந்த பப்ளிக் ஷேம். அதை எப்படி நம்ம வந்து டிவைன் இதுல நம்ம பார்த்தோம்னா அது பப்ளிக் ஷேம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வாங்க சேவா வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம் ஸ்டோரி. இந்த கதை நான் கேள்விப்பட்டது இல்ல, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. பிபிடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நீங்க வச்சு வச்சு சொல்லும் போது இன்னும் நல்லா கதை புரிஞ்சிச்சு. ஐ ரியலி என்ஜாய் த ஸ்டோரி மேம். தேங்க்யூ ஃபார் ஷேர். தேங்க்யூ. ஓகே சேவா வாங்க சார், ஆரம்பிங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். மேடம் ரொம்ப அற்புதமா இருந்தது நீங்க சொன்ன விதம். வந்து எனக்கு என்னன்னா, உலகம் பூரா ஆணாதிக்கம் வந்து தலைதூக்கி இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிற மாதிரி எனக்கு ஒன்று பட்டது. ஏன்னா குடும்ப வாழ்வில் சொல்லி எல்லா சமத்துவம் வந்து வரல, அங்க வந்து வரல. எல்லா பாவத்தையும் வந்து எல்லா சின்னையும் வந்து பெண்ணு தான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி, அது பெண்ணு தான் தாங்குற மாதிரியே வந்து சித்தரிச்சுட்டு போறதுக்கு வந்து அது ஒத்துக்க முடியல. அதை வந்து ஒத்துக்க முடியல. இப்போ வந்து நம்ம எல்லா எல்லா சமத்துவத்தையும் பேசுறோம், ஆணுக்கு பெண்ணுக்கு சம உரிமைன்னு பேசுறோம். ஆனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கூட வந்து அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ விழிப்புணர்வோட வந்துகிட்டு இருக்கு. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம கலை தெரிஞ்சிடலாம். படிப்பும் நம்ம சிந்தனையத்தோட நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து எரிஞ்சிடலாம். ரெண்டாவது, அந்த இதை சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காட்டில் அதை வந்து அந்த ஃப்ரீடம் வந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த குழந்தை வந்து அந்த வரமாட்டேங்கிறது, அதுக்கப்புறம் வந்தது அந்த மிருகங்களுக்கு கூட ரொம்ப நாகரிகம் தெரியுது, மனுஷங்களுக்கு இல்லாமல் போச்சுங்கிற அந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமை. ஆனால் நீங்கள் பவர் பாயிண்ட் போட்டு இவ்வளோ தூரம் சொன்னது முதல்ல ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே இருந்தது, புரிஞ்சிக்காம. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த டெம்போ கூட கூட வந்து இவருக்கு முடியலை. ஸோ இவ்வளோ அற்புதமாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அருமமா வந்து மாலதி மேடம் சொன்ன கருத்தோட நானும் ஒத்து போறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அதே கருத்து தான் நானும் வலியுறுத்துறேன். ரொம்ப நல்லா இருந்ததுமா, கதை ரொம்ப அருமையா இருக்குது. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சீபன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரிஃபாய் பாய் வாங்க. வசந்தி மேடம் சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு 300-400 பக்கம் நாவலை இப்படி ஹிண்ட்ஸ் எடுத்து ஒரு ஸ்லேட் போட்டு சூப்பரா பண்ண முடியுங்கிறத முதல்ல நீங்க எத்தி வச்சிருக்கீங்க. சேவாங்க இது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். பழைய நாவல் சுஜாதா நாவல்லாம் படப்படான்னு படிக்கிறதுக்கு இப்படி ஹிண்ட்ஸ் வச்சு படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். சூப்பரா பண்ணிருந்தீங்க. எனக்கு மாத்திரம் ஒரு டவுட்டு. அவ ஃப்ரீடம் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் 2 பேருமே ரொமான்ஸா முடிய திறந்து ஃப்ரீடமா இருக்கும்போது மறுபடியும் தவறு பண்ணி பேர்லுக்கு இன்னொரு சிஸ்டரை கொண்டு வந்துருவாவோ, பழையபடி இங்க பிரச்சனை வருமோங்கிறதா எனக்கு அங்க ஒரு கண்ணோட்டம் இருந்தது. பட் இவரு நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா வந்து அது என்ன சொல்றது, மத சார்பற்ற இல்லாட்டாலும் கூட அவர் என்ன சொல்ற, ஏன்னா கடவுள் பார்த்துக்கிட்டு தான் சொல்றாரு. அவரு முதல்ல அந்த ஒத்துக்கிறாட்டாலும் கடவுள் என்ன பார்த்துக்குவாரு அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. அதே மாதிரி கடைசி தன்னுடைய முடிவு வரும்போது 3 பேரையும் கூப்பிட்டு, அந்த பிள்ளையும் கூப்பிட்டு ஹஸ்டரையும் கூப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது ஒழுக்க சீராக தான் இருந்திருக்காரு. பட் அவருடைய ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைலா இருந்ததுனால தான் அவர் வெளியில சொல்ல முடியல. இது இந்த மாதிரி கதைகள் வந்து தான் இப்போ நம்ம இந்தியாவிலும் சினிமா நடக்குதா நம்ம தெரியல. அதே மாதிரி அடல்ட்ரி ஃபிலிம் முதல் ஏன் சொன்னதுனால தான் இப்போ எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அது ஒரு டவுட்டா இருக்கு. அதுல தான் வந்திருக்குமோன்னு தெரியுது. ரொம்ப நன்றி மேடம். இந்த மாதிரி புக்கெல்லாம் கொண்டு வாங்க. நாங்க அதாவது எத்தனையோ இதுல பாக்குறோம் கொள்றோம், இந்த மாதிரி சூப்பரான புக்ஸ்ல வந்து எந்த தலைமும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் வசந்தி மேடம் அண்ட் ஸ்டீபன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். கேள்விப்படாத புக்கு நம்ம பிரமே மேடம் சொன்ன மாதிரி பார்த்து ஒண்ணும் கிடையாது. நான் முழுக்க மேடமோட பார்த்து தான். ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நீங்க முதல்ல பேசுனது கதை கேட்ட பிறகு வந்திருக்க எனர்ஜிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ. சொன்னது ரொம்ப கரெக்ட். எனக்கு கடைசி இதுலயும் அந்த ஆர்த்தர் டிம்ஸ்டேல் இது ராஜர் சில்லிங்வர்த் அந்த
அவன் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து சொல்றான், இந்த ஹெஸ்டர் பேர்ல் கம் அப்படிங்கும்போது காஸ்ட் ஆஃப் திஸ் உமன் நான் சேவ் பண்றேன் உன்னை அப்படிங்கும்போது, நீ சேவ் பண்ண வேணா எனக்கு கடவுள் சேவ் பண்ணுவாரு அப்படிங்கிறாரு கரெக்ட். பார்த்துட்டு கடைசியில. So, அந்த கடவுள் கரெக்ட். நான் தேங்க்யூ. சொல்லிடுறவா? சொல்லுங்க சார். ஓகே ஓகே. ஒரு பவர் பாயிண்ட் போயிட்டு ஒரு 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 கதையை கேட்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் சொன்ன விதமும் நல்லா இருந்தது. ஒரே ஒரு டவுட் வந்தது, அந்த கேபிளில் வந்து ஷிப்பில் கேபிளில் வந்து 3 பேர் போகிறது, அப்புறம் இன்னொரு வந்து அதில் வந்து இன்னொரு பழைய ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்துக்கிடுவாரு, அந்த மாதிரிலாம் சொன்னீங்களே, இந்த ஷிப் டிராவலை பற்றி எதுவும் கதையில் இருக்கா? ஆமாங்க சார், ஷிப்புக்கு அவங்க போறதில்ல, கடைசியில போகலையே. அவங்க ஷிப்புக்கு வந்து ரிசர்வ் பண்றாங்க. ஆனா அதுக்கு போகலாண்ணா. டிம்ஸ்டில் இறந்துடுறாரு. ஓகே 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 ஓகே. ஷிப்ல ரிசர்வ் பண்றாங்க, அதுக்குள்ள அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருது. சரி சரி சரி. ஓகே ஓகே. சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மகேஸ்வரி பேசுறீங்களா? மகேஸ்வரி இல்லைன்னா அமுதா மேடம் பேசுங்க. வணக்கம்மா வசந்திம்மா, அற்புதமான கதைம்மா. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தது இந்த கதை. ஒரு எல்லாமே கலந்த மாதிரி அருமையான கதை. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேரெல்லாம் கூட நீங்க அந்த இதுல பவர் பாயிண்ட்ல காட்டினதுனால அந்த பேரெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்க முடிஞ்சது. நீங்க சொன்னது உள்ளுக்குள்ளார உள்வாங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அவங்க பேரெல்லாம் என்ன அப்படின்னு படிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இத படிக்கும்போது, இத நான் கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால எஸ் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், நான் சரியா எனக்கு நினைவுல இல்ல, டால்ஸ்டாய்க்கு பத்தி கிடைச்ச ஒரு 4-5 வரிகளை வச்சுக்கிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதி இருந்தாரு. அதுல டால்ஸ்டாய் இதேதான் பண்றாரு. டைம் அண்ட் பனிஷ்மெண்ட் இதே தாங்க. ஆமா, அதுல வந்து என்ன பண்றாருன்னா, அவரு கல்யாணம் ஒரு ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய பணக்காரியை அவர் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பணக்காரர் ஆயிடுவாரு. ஆனா அந்த முதல் மனைவி இவங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு, அது இறந்ததுக்கு கூட அவர் போக மாட்டார். அதை கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு புதைச்சிட்டாங்கன்னு எல்லாம் செய்தி எல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட யாருக்கும் தெரியாம போய் ரகசியமா பார்த்துட்டு வருவாரு. ஆனா அவர் ஒய்ஃபுக்கு தெரியும். தெரிஞ்சா கூட இவர் ஊருக்கு நடுவுல பெரிய பெருமையா இருக்கிறதுனால போக மாட்டாரு அப்படிங்கிற அந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, உலகம் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஆறுமுகம் சார் சொன்ன மாதிரி பெண்கள் தான் எல்லாத்துக்குமே பாவப்பட்ட ஜென்மங்கள்னு அதனாலதான் பெண்களையே சொல்றாங்களோ என்னவோ. எல்லா பாவங்களையும் சுமக்கிறதுனால பாவப்பட்ட ஜென்மங்கள்னே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறான். ரொம்ப நல்லா இருந்தது வசந்திமா. அதாவது இந்த குழந்தை பெண்களுக்கு தானே வருது, சோ அதனால தானே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, இப்ப கூட ஒருத்தரை பத்தி படிச்சேன். அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், எல்லாத்தையும் தூக்கி எறிவான், கிளாஸ்ல ஒழுங்கா இருக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான். அவங்க அப்பா திட்டுவாரு, அந்த பையனை சேர்க்க மாட்டாரு, விரட்டி விடணும் பாரு. அந்த அம்மா அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த பையனை அழைச்சிட்டு போய் வளர்த்து ரொம்ப ஒரு பெரிய ஆளா ஆக்கிடுது. அவர் பேரு மறந்து போயிட்டானா. ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த கதையும் படிக்கிறதுக்கு. அந்த அம்மா தான் வந்து அந்த பையனோடையே கடந்து அந்த பையனை வளர்த்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் பெண்கள் தானே அந்த பொறுப்பை அப்படியே முழுக்க முழுக்க சுமக்குறாங்க. இல்ல அதுல வந்து அந்த சின்னுக்கு அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த வந்து லைஃப் லாங்கா போட்டுக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டம். அது ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கு. ஆனாலும் அதை கழட்டி போட்டுறா பாத்தீங்களா ஒரு கட்டத்துல. ஆமா ஆமா, கழட்டி போடுறா, அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து அதை வந்து போட்டுக்கிறாவ. ஆனாலும் குற்ற உணர்வு ஒரு நாளும் மாறாதுங்கிற மாதிரி அவர் அப்பப்ப அந்த படத்தை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லா இடத்துலயும் இப்படியே மண்டியிடுங்கள் தந்தையா. கரெக்ட் கரெக்ட். இந்த புத்தகம் தான் சார் அது. இதுலதான் அந்த அந்த கதை அந்த மாதிரி அப்படியே இங்கேயேதான் கைய வச்சுட்டு இருக்காரு அந்த படத்துல. ரொம்ப அந்த படத்து கடைசி வரைக்கும் அந்த கையை எடுக்கவே இல்லை அவரு. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு மனசு கஷ்டம். அந்த பொசிஷன் அவரை வந்து சொல்ல விடாம எப்படி தடுக்குது, அவங்களோட அந்த மதிப்பீடுகள் எப்படி ஒரு தப்பு செஞ்சவனை வெளியில வரவிடாம பண்ணுது அப்படிங்கறது கூட பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு.
வாழ்த்துக்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம். மேடம், தேங்க்யூ. கல்யாணி மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வசந்தி மேம்க்கு ரொம்ப ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கல வசந்தி மேம், நீங்க இவ்வளோ அழகா ஒரு கதையை கொண்டு வந்து சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதமும் அழகா இருந்தது. அதை கம்பைல் பண்ணிருந்தீங்க பாரு, அது ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டீங்க. ஒவ்வொரு இதையும் வந்து ஒரு சாப்டரை கொண்டு வந்து ஒரு 4-5 லைனுக்குள்ள போட்டுட்டு அதை நீங்க ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பேச பேச அது ஆக்சுவலா பவர் பாயிண்ட்ல போட்டதுனால நம்மளுக்கு அந்த ஒரு லைனையும் படிச்சுட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க சொன்ன அந்த போஸ்டன் ஒண்ணு, சேலம் ஒண்ணு, எங்கடா நம்ம ஊர் சேலம் அங்க போயிருக்கு, சேலத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டே இதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு ஆக்சுவலா அந்த ஸ்டோரியில எடுத்த உடனே நீங்க சொன்னது வந்து ஒரு சைட்ல வந்து செமெண்ட்ரி, ஒரு சைட்ல வந்து பிரிசன். அதுதான் அவங்க வந்து அந்த இங்கிலாந்துல இருந்து வந்தப்பவே வந்து அவங்க தி ஆக்குபைட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவங்க வந்து ஒரு பக்கம் அந்த பாவ புண்ணியம் அப்படிங்கறத கொண்டு வந்து அந்த இடத்துலயே நிறுத்திடுறாங்க. நம்ம என்னவோ நம்ம தான் அந்த பாவம் புண்ணியம் எல்லாம் கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் தேர் ஆல்சோ. அந்த இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்கெஃபோல்ட் அப்படின்ன உடனே எனக்கு தெரியல, ஸ்கெஃபோல்டுன்ன உடனே நான் அபிராமி அந்தாதிக்கு போயிட்டேன் நானு. அங்கேயும் அவர் அபிராமி பட்டருக்கு அமுதாமாக்கு தெரியும். அபிராமி பட்டருக்கு வந்து அப்படிதானே கட்டிதான் மேல இருந்து தொங்க விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு இதா இது பண்ணிட்டே வருவாங்க. சோ எனக்கு ஸ்கெஃபோல்டுன்னு சொன்ன உடனே நான் அங்க போனேன். ஐ தாட் ஷி வில் பி பனிஷ்ட் தேர் இட்செல்ஃப் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ இட் வாஸ் நாட் லைக் தட். நான் அதுவும் குழந்தைய கையில வச்சிருந்ததுனால ஐ வாஸ் திங்கிங். அதுக்கப்புறம் அந்த கவர்னரு இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஆர்தர் டிம்ஸ்டேல் பேச ஆரம்பிச்ச உடனே அண்டர்ஸ்டுட் ஹி இஸ் த கல்பிரட்னு அந்த இடத்துலயே புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹி ஹிம்செல்ஃப் அவ்வளோ தூரம் வந்து அவர் சொல்றாரு. அதாவது வந்து வெளி சொல்லிட்டேன்னாக்க அட்லீஸ்ட் அவர் வந்து அவளை பத்தி பேசவே இல்லை. அங்க பேசும்போது என்ன பேசுறாரு, அந்த ஆளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா அந்த ஆள் அதுல இருந்து வெளி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் கல்பிரேட்டை பத்தி தான் பேசுறாரே ஒழிய அந்த இடத்துலயும் அந்த ஆள் பயங்கரமான சுயநலவாதிங்கிறத இது பண்ணிடுறாரு. சோ அந்த இடத்துலயே ஐ காட் இட். அங்கேயே நான் எழுதிட்டேன் நான், இவன் தான் வந்து அந்த கல்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இருக்கும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து அந்த அவ உள்ள வந்துட்டு அழுவா. சோ அந்த ஜெயிலர் வந்து அவளை கன்வின்ஸ் பண்றதா ஒரு சீன். அதுல வந்து ஜெயிலர் வந்து நார்மலா ஜெயிலர்னாக்க இட்ஸ் சப்போஸ் டு பி ஃபீமேல்னா ஃபீமேல் இல்லையா? இல்ல 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 அப்பெல்லாம் ஃபீமேல் கிடையாது. அப்போ வந்து வேற. So that I was thinking. So இவ்ளோ பியூரிட்டியான அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொசைட்டில அவ்வளோ இதா இருக்கும் போது when it comes to a female jail அப்படிங்கிறப்போ why they did not bring in female jailer அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இல்ல அது வைக்கல. ஏன்னா வந்து அப்போ ஜெயிலர் தப்பு பண்ணா அவனுக்கு இதே தானே, ஜெயிலரையும் தூக்கு போட்டுருவாங்கல்ல. பியூர் இல்ல டிஃபரெண்ட் இல்லம்மா, அது தட் இஸ் டிஃபரெண்ட். பட் when it comes to நான் அப்படி பார்க்கல, அவன் தப்பு பண்ணுவான்னு பார்க்கல. what I'm saying is that ஃபீமேல்ங்கிறப்போ ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் சென்ஸ்ல சொன்னேன் நானு. அது ஒரு கொஸ்டினா பியூரிட்டின்னு பேசினாங்க. அதே நேரத்துல வீட்டுல வந்து அடிமைகளை வச்சிருக்காங்கல்ல, அந்த ஸ்லேவ் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது அந்த பாயிண்ட் அவங்க சொல்லும் போது கூட ஐ வாஸ் திங்கிங் மேபி ஷி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் சம்படி எல்ஸ் ஹவுஸ் லைக் திஸ் கவர்னர்ஸ் ஆபீஸ்ல அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் தோணுச்சு. இன்னொன்னு அந்த வெட்டிங் கவுன் வந்து அவ சென்டிமெண்டா தைக்கலைங்கிறது இட் வாஸ் a nice point. பேர்ல்ங்கிறது வந்து ஆக்சுவலி பேர்ல் வந்து இட் ஹாஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா தானே. சோ அந்த ஒரு பாயிண்ட், நம்ம பேர்ல்னாலே நம்ம பாண்டி நாடு அப்படிங்கிறது தான் இது இல்லைங்களா, அங்கிருந்து போனது. அதை வச்சு அவ பேரு வேற பேர்ல்னு வச்சிருக்கா அப்படிங்கிறப்போ அது ஒரு பாயிண்டா இருந்தது. Then about this leech, again I'm going into spirituality. அங்க தன்வந்திரி கையில இங்கேயும் நம்ம இதுல லீச் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. தன்வந்திரியோட கையில வந்து இந்த தன்வந்திரின்னு காட் இருக்கு இல்லைங்களா, நம்ம டாக்டர் கார்டன் கூட எல்லாம் ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு அவர் கையில வந்து லீச் இருக்கு. புது இன்ஃபர்மேஷன். ஓகேம்மா, அவர் கையில லீச் இருக்கும். சோ அது ஒண்ணு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கெஃபோல்ட்ல இவன் போய் நின்னுட்டு எங்கே நிம்மதி நீங்க கம்பேர் பண்ணீங்கல்ல, அந்த பாயிண்ட் அழகா இருந்தது. அவ்வளோ ஒரு அவுட்லெட், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாப்டர் படிக்கும் போது எனக்கு எங்கே நிம்மதிதான் ஞாபகம் வரும். எங்க இருந்தாலும் நம்மளுக்கு சிவாஜியோட தான் கனெக்ட் ஆகுது சோகங்கள் இல்ல.
அது நல்லா, அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படிமா அத்தனோட சின்ன பொண்ணு, லைக் 2-3 years ஓல்டுன்னு தான் சொன்னீங்க. ஐ திங்க் வர வரைக்கும் ஒரு 4-5 years வரைக்கும் பேசியிருப்போமா அந்த சைல்டோட ஏஜ் இல்லையா? கடைசி இயர்ஸ்க்கு மட்டும் நம்ம பாக்குறோம். இல்லம்மா, நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பிஃபோர் த பர்சன் டைஸ் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 months. காட்டுல வரும்போது 7 years வரும். 7 years. காட்டுல மீட் பண்ணும்போது 7 வயசு. So அந்த 7 years கூட வந்து அந்த 3 or 4 yearsல வந்து அந்த டே லைட்ல will you be hereங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த குழந்தை மனசுலயும் அது போய் மனசுல பதிந்துச்சு இல்லைங்களா? சோ இந்த ஆள் நம்மளுக்கு டே டைம்ல வந்து பார்க்க மாட்டான், வெறும் இப்படிதான் வந்துட்டு போறான் அப்படிங்கிறது. அந்த 2 சென்டென்ஸுமே வந்து ரொம்ப மனசை தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட வயசுக்கு அது வந்து கேட்கக்கூடியது. அந்த அளவுக்கு அது பெயின்ஃபுல்லா இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா பேர்ல் வந்து இந்த இதுலயே வரல. அவ வந்து வெளியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறா. இவரோட ஹிப்போக்ரஸிய வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் பேர்ல் இருக்கா. பேர்லோட ரோல் அங்க வந்து குழந்தையா இருந்தா கூட அவ வந்து இவரோட ஹிப்போக்ரஸிய அவ வந்து புரிஞ்சுக்கிட்டு இவர் அக்செப்ட் பண்ணாத ஒரு குழந்தையாதான். ஏன்னா முதல்ல இருந்து இவ வந்து பார்க்கவே இல்லை அந்த ஆளை. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு தோணுது. நிஜமாவே இவருக்கு வந்து சில குழந்தைகளுக்கு வந்து தெரிஞ்சது தெரியுமா, யார் நம்ம கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறாங்கன்னு தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு. நிஜமாவே யார் நம்ம கிட்ட. ஆமா, அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய கொஸ்டின் ஒண்ணு, அவதான் யாரு, ஹூ இஸ் தி சின்னர் அப்படிங்கறதுல வந்து the whole society is a sinner அப்படிதான் சொல்ல முடியும். we can't even say that இவதான் தப்பு பண்ணா அவன் பண்ணா அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி அந்த வயசான அவன் who is that the guy ரோஜர், அவன் வந்து ரொம்ப அதான் ஆஸ் யூஷுவல் அவனோட கேரக்டர் டிபிக்கலா இருந்தது. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி பேசினப்போ அங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வியக்கிறதுக்கு முன்னால இப்படிதான் எல்லா பக்கமுமே இருந்தது. வெஸ்டர்ன் கல்ச்சர் அட்வான்ஸா இப்ப தே ஆர் கோயிங் அஹெட் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங், வி வில் ஆல்சோ கோ டு தட் ஸ்டேஜ். அதுதான் வழிய அப்படிதான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இது ஏன் ஒரு ரொமான்ஸ் நாவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது என்னன்னா, இவ வந்து ஆக்சுவலா she fell in love with that guy, whether the guy was in love or not. அந்த லவ் வந்து she was keep on protecting. அவ கடைசி வரைக்கும் அவ வந்து she was keeping it. ஏன்னா ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா அவளுக்கு திருப்பி அவகிட்ட இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு she would have gone. ஆனா அந்த இடத்துல மட்டும்தான் அவ she has been keep on controlling and keeping it. When she met him in the forest also, she opened up. அவ வந்து she could feel the இது. அதனால அந்த இடத்துலதான் வந்து அது ஒரு ரொமான்ஸ் நாவலாவே, the whole novel from top to bottom, I mean starting to the end, it is going as a romance novel because of her love in where she is holding it. இது என்னன்னா அந்த பேர்ல் எப்படி ஒரு பொக்கிஷமோ அது மாதிரி அவளுக்கு அந்த லவ் பொக்கிஷம். அதே மாதிரி கடவுள் இவனை பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தர் வந்து he is keep on saying எவ்வளவு selfish from the beginning. He has been selfish. He can't say that இல்லைங்களா? கடவுள் என்ன அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன்னா அது வரைக்கும் இவன் என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. though at the end he comes to the இது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு he says I am the culprit ன்னு கன்ஃபஸ் பண்ணா கூட, பட் that is very very இது அதான் ஹிப்போக்ரிட்டிக், அதான் ஹிப்போக்ரசி. அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. இன்னொன்னு சார் சொல்லிட்டு இருந்தாரு மேனிஃபெஸ்டோ பத்தி பேசும்போது, இந்த மாதிரி அவங்க வந்து லேடிஸ் வந்து if the guy is in love with the other person அப்படின்னா கூட they move on அப்படின்னு. அந்த மூவ் ஆன் வந்து இப்பவும் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு முதல்ல. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ரீசன் the same thing. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல they were independent, they were able to earn also. அந்த ஒரு நானே சம்பாரிச்சுக்க முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் போது மட்டும்தான் ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு நகர்ந்து போக முடியும். அந்த கல்ச்சர் இப்ப இங்க வந்துட்டதுனால சோ இங்கேயும் அது நடக்குது. நம்ம நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அது ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் டைவர்ஸுக்கு போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வந்தா கூட அது பிகாஸ் ஆஃப் தி இண்டிபெண்டன்சி ஆஃப் தி லேடிஸ். தேங்க்யூ சார். நான் பாயிண்ட் அவுட் பண்ணது என்னன்னா, மூவ் ஆன் இல்ல, மூவ் ஆன் பண்ணிட்ட பிறகு they feel it. அந்த ஃபீலிங் the feel வந்து அவங்களுக்கு அதுதான் சார் ஃபீலிங்கோட நம்ம இது மாதிரி இருக்குது அப்படின்றது அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது, உலகம் பூரா இருக்குதுன்ற அந்த இல்ல சார்
இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஃபீலிங் வந்து இருக்கும் சார். ஆனா அந்த ஃபீலிங்கோட யூ நீட் நாட் டு லிவ் வித் த பர்சன், யூ கேன் மூவ் ஆன் இல்லைங்களா? அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து அந்த சைட்ல இருக்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் வந்து அதுக்கு காரணம் நீங்க சொன்னதுதான், ஏர்னிங், இண்டிபெண்டன்சி, அதெல்லாம் தான். அதாவது அதெல்லாம் தான் அது அந்த இது வந்த பிறகுதான். இப்ப அதனாலதானே இன்னைக்கு வந்து நாங்க வந்து இது எல்லாம் வந்து நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம், 2 பேரும் சம்பாதிப்போம், குழந்தை பெற்றுக்க மாட்டோம் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இது இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்துடுச்சாமா, கல்யாணம் தெரியாது. பண்ணிப்போம் குழந்தை பத்துக்க மாட்டேங்கிறது. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க அது மாட்டாங்க. வந்து ஸ்பெசிபிக்கா எடுக்கிறது இல்ல, அவங்க முடிவோட இல்ல இல்ல இருக்கிறதுக்காக தனியா. நான் ஜஸ்ட் வசதி மேம் கேக்குறேன் நானு, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கமிங் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் டு திஸ் சைடு. அப்படிங்கிறப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனா குழந்தை பெற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இங்க. சோ அந்த மாதிரி இந்த ஊர்ல எந்த காலத்துலயே வந்துருச்சுங்க. வந்துருச்சு. ஓகே. இல்ல என்ன மேடம், இப்ப வந்து என்னன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இது செப்பரேட்டா கிடையாது. அவங்க வாழும் போதே பல முடிவுகள் இப்படிதான் இருந்தது. இதுதான் விஷயம். நம்ம வந்து இத வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கோம். இங்க வந்து ஓகே டிங்க்னு ஒரு இது போட்டு டபுள் இன்கம் போட்டு, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு ஒரு இது டேர்மை கொடுத்து அது வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதுதான் இது இன்னொன்னு கூட வந்து அந்த பேர்ல் வந்து எனக்கு மணிமேகலையும் ஞாபகப்படுத்துச்சு. நல்ல கருத்துங்க. அதுவும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இங்க வந்து எப்படி அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவலா இப்போ உங்களுக்கு வேணாம்னா வேணாம் அவ்வளவுதான். ஆனா ஒரு ரூலா நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு கப்பல் வந்து நினைச்சாங்கன்னா, மற்றபடி எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறது இங்கெல்லாம் முதலையே எத்தனை ப்ரீ மெச்சூர், அதாவது பிஃபோர் மேரேஜ் எவ்வளவு பேர் ப்ரீ மேரிட்டல் குழந்தைங்க எவ்வளவு பிறக்குதுங்க. குழந்தை பெத்துக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவும் இருக்குங்க. நான் குழந்தை பெத்துக்கிறதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தை வந்துருச்சு, வளர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி இங்க நிறைய எனக்கு தெரியும். குழந்தை வந்துருச்சுங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாங்க சார், நாராயணன் சார். என்ன இது முடிக்கலாமா? நாங்க ஏதாவது கருத்தை சொல்லலாமா முடிக்கிறதுக்கு? இல்ல ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நாராயணன் சார் வாங்க. வினயதான் சார் கேட்டேன். வினயதான் சார் பேசிட்டு பேசுறீங்களா? இல்ல அவர் நிறைய சொல்லிட்டாரு, டிஸ்கஷன் நிறைய போயிட்டாரு. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கேன், டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. நான் வந்துட்டேன், உள்ள வந்துட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல கடைசியில பேசுறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி த்ரெட் பேரா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் மேடத்தை பாராட்டிட்டு வாழ்த்திட்டு போயிடலாம். அது ஒரு வாய்ப்பு. இது ரொம்ப மகிழ்ச்சி. கேக்குதா? உங்களோட சொல்லுங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய நண்பர்கள் சொன்னது மாதிரி அந்த முதல் காட்சியிலேயே ரொம்ப தூண்டுது. ஒரு இதுல இருக்கு, யாரு வரப்போறா என்ன, அப்போ ஒரு பொண்ணு வர்றாங்க, கையில குழந்தையோட வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை விரியுதுல, அந்த முதல் காட்சியே அப்படியே நம்மளை கவர்ந்துடுறது. அது மாதிரி ரொம்ப சிறப்பு. அதுல நிறைய நல்லா இருந்தது. நீங்க சொன்னது, நீங்க ஒரு ஆசிரியையா பல ஆண்டுகள் இருந்தது இதுல அப்படியே பழிச்சுன்னு வெளியில வருது. எவ்வளவு தெளிவா நான் கிட்டத்தட்ட 2-3 அவங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கிட்ட பேசியிருந்தாங்க, நான் குறிச்சேன். ரொம்ப தெளிவா சொன்னீங்க எல்லா இதுவும். இந்த கதை 1850 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எத்தனையோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா எத்தனை கதைகள்ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இதனுடைய கருத்து, மையக்கருத்து நீங்க பார்த்தீங்கன்னா கூர்ந்து வச்சா நிறைய பேரலல்ஸ் பார்க்கலாம் அந்த கதைக்கு. இந்த யார் தகப்பன் அப்படிங்கிறது குந்தியில இருந்து நம்ம இதுல பார்த்தா குந்தியினுடைய பிள்ளைகளுக்கு யார் தகப்பனுங்கிறது தொடர்ந்து எத்தனையோ பேர் திருப்பி தகழி அவர் எம்டி வாசுதேவன் நாயர் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எந்த காலத்துல இருந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க யார் இருக்கக்கூடும்னு எல்லாரும் பார்த்து. அது மாதிரி இது பேசு பொருளாகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க சொன்ன முறை. அது அப்புறம் ரொம்ப நம்ம நண்பர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நாராயணமூர்த்தி சார், சிவகுமார் சார், மாலதி மேடம், கல்யாணி மேடம் எல்லாருமே ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுடைய சிறப்பான சொல்கிற முறை
அதுல மனதுல அவ்வளவு பதிய வச்சது. அதுகளுக்காக உங்களை பாராட்டுறேன். ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க சார், ஆரம்பிச்சு சார், பேசுங்க. சார் எனக்கு 2-3, அதாவது அந்த டிம்ஸ்டேல் ஆல்சோ ஹீ கேம் ஃப்ரம் இங்கிலாந்து இல்லையா மேடம்? அவர் முதல்லயே வந்துட்டாரு. இவ வந்து 2 வருஷமா தான் இருக்கு அதான் வந்திருக்கா. இஸ் ஆல்சோ ஃப்ரம் இங்கிலாந்து. ஓகே. ஏன்னா எல்லாருமே பியூரிட்டன்ஸ் அங்கிருந்து செட்டில் ஆனவங்க தான் இங்க இருக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்ல பண்ணிடுறாங்க. இன்னொன்னு அவரு டிட் ஹி ஹேவ் கான்ஃப்ளிக்ட்? பிகாஸ் அவர் வந்து சர்மன் வந்து பிரமாதமா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஆமா ஹி ஹஸ் சின்ட். ஆமா. டிட் ஹி ஹேவ் மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஓவர் தீஸ் 2 இஷ்யூஸ்? அந்த கதையில சொல்லியிருக்காரா? நிறைய இடத்துல சொல்றாரு சார். அதாவது அவரு என்ன முதல்ல இருந்தே நம்ம பாக்குறது அவர் என்னன்னா, அவரு கான்ஃப்ளிக்ட் வந்து அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அதான் கான்ஃப்ளிக்ட் வந்து அவருக்குள்ள ரொம்ப இருக்கு. ஒரு டார்மெண்ட், அவர் டார்மெண்ட் வந்து மென்டல் டார்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அவருக்கு. நான் வந்து இந்த ஹெஸ்டர் பிரைன் வந்து இப்படி கஷ்டப்படுறா, அவமானப்படுறா, நான் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனா என்னால வெளியில வர முடியல. என்னால வெளியில வந்து என்ன சொல்ல முடியல. சொல்லி இருந்தா ஒருவேளை எனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் முதல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் சொல்றாரு, நீ வந்து நீ ஹெல்ப் பண்ணு. ஸோ he doesn't have to add hypocrisy to sin. இந்த ரெண்டு ஆடிங் ஹிப்போக்ரஸி டு சின், இந்த ரெண்டு தான் மெயின் அவரோட கேரக்டர். சின்னு அவரும் சின் பண்ணியிருக்காரு, ஆனா ஹிப்போக்ரஸி இஸ் ஆடட் டு த சின். ஸோ நீ சொல்லிட்டேன்னா, நீ இவரை வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன்னா எனக்கு அந்த ஹிப்போக்ரஸியாவது இருக்காது, நான் வெளியில வந்துடுவேன், என்னோட சின்னும் குறைஞ்சிரும். ஆனா அவர் சொல்லாம மத்தவங்களை சொல்ல வைக்கிறாரு. நீ சொல்லு, ஹெஸ்டரை சொல்ல வைக்கிறாரு, நீ சொல்லு என்னை பத்தி அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு அந்த தைரியம் வரவே இல்லை முதல்ல இருந்தே. அவர் தன்னை தானே அழிச்சுக்கிட்ட பாக்குறாரே ஒழிய கடைசி மட்டும் சில்லிங் ஒர்த்துட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவகிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே அந்த ஒரு கேரக்டரை வந்து மோல்டு பண்ணது எப்படி அப்படின்னா, இவருக்கு வெளியில ஒரு தோற்றம், உள்ள ஒரு தோற்றம். அல்லது வெளியில சர்மன் நல்லா பண்றாரு, உள்ள முழுசும் இவருக்கு வந்து சின் இருக்கு. இந்த ஹிப்போக்ரஸி தான் காட்டுறாரு நத்தானியல் ஹாத்தம். அதான் இன்னொன்னு மேடம், அதுக்கு ஆப்போசிட்டா இவ பியோர் அப்படிங்கிறாரு. என்ன கேள்வினா, இவர் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹி பிகேம் தி மினிஸ்டர், டிட் ஹி ஹேவ் அஃபேர் வித் ஹர் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, இன்னொரு கேள்வி வருது, முக்கியமான கேள்வி இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் எ மினிஸ்டர் ஹேவிங் an affair with a girl, the girl is being exposed. இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அப்ப அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அங்க இருந்திருக்கு. ஏன் இருந்தது அப்படின்னா, ஏன் இருந்தது அவங்களோட ஸ்ட்ரிக்ட், அதாவது முதல்ல அவங்க கேர்ள்ஸ் தான் ரொம்ப பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான். ஏன்னா விச்சா இருக்கிறது கேர்ள்ஸ் தான், மென் கேர்ள்ஸ் விச் ஆறுது இல்லைங்க. இதுலயே ஒரு ஹாபின்ஸ் ஒரு லேடியை வந்து விச்சா டிஸ்கிரைப் பண்ணி அவளுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நடுவில் வருது. ஸோ இந்த லேடிக்கு வந்து உடல் மாற்றங்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுனால தான் இவ வெளியில தெரியுறா. இப்போ இவளோட இதுவும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அவளுக்கு வெளியில தெரியாது இல்ல, அந்த அடல்ட் நடந்தது. ஸோ அதனால இவகிட்ட நிறைய சொல்றாங்களே, கவர்னர் சொல்றாரு எல்லாம், நீ சொல்லு, அவனையும் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த ரூல் வந்து எப்படி அப்படின்னா, அவனையும் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏத்திருப்பாங்க. அந்த ரூல் மேம் இப்ப வந்து இவ வந்து இவன் தானே சொல்லி இருந்தா, அவ இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. அது சொல்ல வந்தேன். இவ வந்து சப்போஸ் சொல்லியிருந்தா கூட ஆர்தர் டிம்ஸ்டேல் தான் அப்பானா யாராவது நம்புவாங்களா? இவனே டினை பண்ணிக்கலாம். இல்லாட்டி எல்லாரும் இவ வேணும்னு சொல்றா. அவர் வந்து பெரிய ரெப்யூட்டட் மினிஸ்டர், அவர் காட் லைக் ஏஞ்சல், அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் மினிஸ்டர், இப்படிலாம் தான் அவர் சொல்றவங்க. அது இவ வேணும்னே சொல்றான்னு இவளை நம்ப மாட்டாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? இந்த இடத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு இடத்துல வந்து அவர் சொல்வாரு, இந்த ஃபாரஸ்ட் சீன்ல, இந்த குழந்தைய பாரு, நம்ம குழந்தை, நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் அவ கூட விளையாடுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் நிறைய தடவை நான் நினைச்சிருக்கிறேன், என்னோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அவளுக்கு இருக்கு, உன்னோட ஃபீச்சர்ஸ் தான் நிறைய இருக்கு, யாராவது அதை கண்டுபிடிச்சு நான் தான் அப்பான்னு சொல்லிடுவாரோ நான் பயந்துருக்கேன்பா. ஆக்சுவலா அதுவும் நினைச்சேன். அவ வந்து அவங்க கவர்னர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுவா இல்லைங்களா, ஸ்லேவ் வந்து திறக்கிறதுக்கு பதிலா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட்
ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் வில் கம். அப்ப வரும்போது அந்த ரெசம்பிளன்ஸ் வந்து காமிச்சு கொடுக்க சான்ஸ் இருக்குங்கிறதையும் நான் அந்த இடத்துல யோசிச்சேன். அதுல வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னோட ரிசம்பிளன்ஸ் குழந்தைக்கு இருக்கு கொஞ்சம், அதை வச்சுட்டு ஏன் தான் அப்பான்னு யாராவது சொல்லிடுவாங்களோ நான் பயந்துருக்கேன். அந்த கான்வர்சேஷன்லாம் கொண்டு வர முடியல, ஏன்னா ரொம்ப பெரிய புக் அது. அதுல வந்து அப்படி சொல்லுவாரு. அதனால அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு, எங்கேயாவது நம்ம வெளியில வந்துருவோம், கண்டுபிடிச்சிடுவாங்களோ நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயத்துல தான் அவர் வந்து இறந்து போறாரு. ரஸ்னி மேம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒண்ணு வந்து she has been exposed because of her pregnancy இல்லைங்களா? அதே இது இந்த மாதிரி குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறம் யாரோட ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அவங்க வந்து they will be exposed if they are staying in the same place for more and more years. இப்ப டிஎன்ஏ எல்லாம் இருக்கு, இப்போ வந்துருச்சு. ஆமா, ஆனா அந்த அந்த girl may not be same like the father, maybe the family fatherோட சிஸ்டர் அந்த மாதிரி அல்லது மதர் அந்த மாதிரி எல்லாம் கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஊர்ல கலரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, கலர் ஹேர் கலர், ஐ கலர், இல்லாட்டி அந்த இப்போ வந்து ஒரு பிளாக்கும் ஒயிட்டும்னா பிளாக்கா அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நிறைய இருக்கு. எதை வச்சு தீர்மானம் பண்ணாலும் இட் இஸ் நாட் ஃபைனல். எதை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணாலும் அவங்க அன்லெஸ் அன்டில் அவங்க யாருன்னு ரிவீல் பண்ற வரைக்கும் இட் இஸ் நாட் ஃபைனல். நம்ம வேணா பேச்சுக்கு சொல்லிக்கலாம் இப்படியே இருக்குது அவர் தான் இருக்கும் அப்படின்ற இட் இஸ் கெஸ் தானே தவிர அது ராங்கா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம அதை வச்சுலாம் நம்ம வந்து ஃபைனல் பண்றதுன்றது நாட் ஒரு ஆத்தன்டிகேட்டட் இது கிடையாது. அதுவும் அந்த காலத்துல இன்னும் வந்து அது இது அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களான்றது ஒரு இதுதான். இன்னொரு விஷயம்னா இவர் வந்து மினிஸ்ட்ரியில இருக்கிறாரு, அந்த ஒரு இது இருக்கு. என்ன விஷயம் என்ன காமிக்கிறான்னா சைக்கலாஜிக்கலா அவருக்கு வந்து தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பு பண்ணிட்டாரு. அதே நேரத்துல எனக்கு இங்க இருக்கிற பொசிஷன் வேற, ஆனா என்னை ஏத்துக்கணும்ன்ற மனசுல அவருக்கு உறுத்துது, ஏத்துக்கணும் இந்த பெண்ணை ஏத்துக்கணும்ன்றது உறுத்துது. அந்த உறுத்தல்ல டிப்ரெஷன் போறத அதான் அந்த சிச்சுவேஷனா காமிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு டீப் டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. என்னதான் வெளியில பேசினா கூட அந்த மனசு அப்பப்போ நெஞ்சில கை வச்சுக்கிறாருன்றது வந்து அவரோட ஹெல்த் வந்து சைக்கோசோமேஸ்டிக் டிசார்டருக்கு தான் போகுது. அவர் வந்து உடம்பு நல சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனதுனால அவரோட உடம்பு கெட்டு போகுது. இது வந்து சைக்கோசோமேஸ்டிக் டிசார்டர் தான் வருது. அதுல வந்து அவருக்கு அப்படியே கெடுத்துனே போகுது. மேல மேல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில ரிவீல் பண்ண ஒரு விஷயத்த வெளியில சொல்லிட்டு தானே ஃப்ரீனஸ் வரும். அந்த விஷயத்துல வெளியில சொல்ல முடியல, ஆனா சொல்லிடணும்னு இருக்குது. இத சொல்லிடணும், அது உணரணும், நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற அந்த ஃபீல் இருக்கு, பாவான்றதுக்கு இருக்கு. அவளை பார்த்து அதெல்லாம் ஃபீல் பண்ணும் போதுதான் அவளுக்கு வந்து அந்த இது இருக்கு. அப்பதான் டெப்த் போறாரு. அந்த டெப்த் போன பிறகு இறந்துடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவ கூப்பிட்டா கூட வெளியில போயிடலான்னு அவளுக்கு இது பண்ணா கூட நம்ம போயிடலாம் இந்த நாட்டு விட்டுன்னு சொன்னா கூட இவருக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லைன்றத ஆத்தர் காமிக்கிறார். ஆமா ஆமா அவர் சொல்லுவாரு, போலாம் சொல்லும் I have to clear my name அப்படிம்பாரு. அதெல்லாம் இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னோட போற காலத்துல நான் மேலே ஏறி சொல்லிடுறேன் அது அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. நான் கூடிய செத்து போயிடுவேன்ற அந்த முடிவு தெரிஞ்சுது. நான் அந்த டெப்த் ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து இதை சொல்லிடுறேன் அப்படின்ற அந்த இதுவும் அது ஆத்தர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த தெளிவா இருக்கிறா. ஓகே நம்ம இதுவாயிடுச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி. முதல் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவரை என்னை தனியா அனுப்பிச்சிட்டாரு. அந்த தனிமை வந்து என்னை வாட்டுது. எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு, அந்த துணையை நான் வெளியில சொல்ல முடியாது, ஆனாலும் நான் காப்பாத்திக்கணும். இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன நான் மற்றவை எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துக்கணும், அந்த குழந்தையும் காப்பாற்றணும். இத்தனை விஷயங்கள் அந்த பொண்ணோட மனசுல உலாவுறதுனால எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய மனநிலை இருந்து தெளிவாகவும் இருக்கிறா. அவ வந்து காட்டுல இது பண்ணும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள லவ் சீன்றது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் அந்த அஃபெக்ஷனேட் அவ தான் காமிக்கிறான், அதிகமா காமிக்கிறான்றது அதையும் காமிக்கிறார் ஆத்தரு. குழந்தைகிட்ட இது பண்ற போது அந்த எக்ஸ்பிரஷன்லயும் இவரோட அட்டாச்மெண்ட்டுக்கும் குழந்தைக்கு அட்டாச்மெண்ட்ன்றது பெருசா வர்றது இல்லை. ஆனா குழந்தை ஒரு முடிவு பண்ணுது, ஏன் இவர் வந்து நைட்ல வராரு. எந்த குழந்தையும் வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும். 2 வயசு இருந்தாலும் 2 வயசுலயே பசங்களுக்கு வந்து நல்ல அப்சர்வேஷன் கிடைச்சிடும். அது 3 வயசு அந்த நேரத்துல 7 வயசு வரப்ப நிச்சயமா ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கணும். நம்ம அம்மாட்ட வந்து பேசுறாரு, க்ளோஸா பேசுறாரு. லவ்ன்றது இட் இஸ் நாட் தட் அவங்க வந்து இது ஒரு காதல்ன்ற உணர்வு இல்லை குழந்தைங்களுக்கு. இது வந்து ஒரு அன்பு.
அஃபெக்ஷன் இருக்கு. இந்த அஃபெக்ஷன் நம்ம அம்மா கிட்டயும் நம்ம ஃபேமிலிலயும் காமிக்கிறாரு. ஆனா நைட்ல ஏன் வந்து காமிக்கிறாரு, டேல ஏன் வரமாட்டேன்றாரு? அதனாலதான் அந்த பொண்ணு கேக்குது, 2 கொஸ்டின் கேக்குது. ஏன் நைட்ல வர்றாருன்றது கேக்குது. அவர் உண்மையா நம்ம 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 மேல ஒரு அக்கறை வச்சிருக்காரா? இட் இஸ் நாட் தட் லவ், நம்ம மேல ஒரு அக்கறை வச்சிருக்காரா, அந்த அக்கறை இருக்குதா? இதெல்லாம் தான் அவர் அந்த குழந்தை காமிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் இது வடிவமைச்சிருக்காரு. ஓவராலா வந்து நல்ல ஒரு, அதாவது ரொம்ப யோசிக்க வேண்டிய இது சாதாரண ஒரு, இன்னைக்கு வந்து இது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. அன்னைக்கு வந்து இது மிகப்பெரிய விஷயம். அந்த பாவம்ன்றது ரொம்ப அவ்வளவுக்கு இப்போ அவங்க வந்து வச்சிருந்தாங்கன்றது ஒரு பக்கம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள், அதாவது அமெரிக்கன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, பிரெஞ்சு புரட்சி வந்ததெல்லாம் காரணம் அடிமைகளை இங்க இருந்து எவ்வளவு பேரை கூட்டு போனாங்க, கூட்டு போய் அமெரிக்கால எல்லாம் சாகடிச்சாங்க, நிறைய பேர் சாகடிச்சாங்க. அதுல இந்தியால இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆப்பிரிக்கால இருந்து போன அடிமைகள் தான் அங்க இன்னைக்கு இருக்கிற பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அடிமைகளை வச்சுக்கிறது பாவமா தெரியல, அது வந்து விஷயம் இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து வேணும், ஸ்லேவ்ஸ் வேணும், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அதனால எனக்கு வந்து கடவுள் கொடுத்துக்கிறாரு, அது பாவம் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அது சர்ச்சிலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து. ஏன்னா எல்லாருக்கும் சர்ச்ல இது அவங்க கொடுக்குற ப்ரேயர் பண்றவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, அடிமைகள் வச்சுக்கலான்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அது பாவமா தெரியல, அதுதான் விஷயம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ஆத்தர் வந்து அழகா எழுதியிருக்காரு. இந்த நாவல் வந்து படமா எடுக்கப்பட்டதுன்னு நானும் பார்த்த போட்டிருந்தேன், யூடியூப்ல வந்தது. இதுல வந்து சாட் ஜிபிடில கேட்டப்ப இது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் நடக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உண்மைதான். இது வந்து ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் வந்து ஒரு சொசைட்டில ஒரு தனி மனிதனை தான் டார்கெட் பண்ணும். அந்த அந்த டார்கெட் இங்க இருக்குது, அந்த பொண்ணு கிட்ட இருக்குது. ஆனா வந்து அந்த டார்கெட் வந்து பெருசா இந்த அம்மாக்கு டார்ச்சர் கொடுக்கலாங்க. வெளியே சொசைட்டி கிண்டல் பண்றது அந்த காலத்துல இயல்பு, இவங்களுக்கு வந்து இருக்கா. ஆனா வந்து அவ வந்து உழைக்கிறான்றதுல, அந்த உழைப்புல முன்னுக்கு வரா அப்படின்றப்ப அந்த சொசைட்டிக்கு இவளுக்கு ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துருதுன்றது ஆத்தர் காமிக்கிறாரு. அருமையான ஒரு ஸ்டோரி. ரத்னவடிவேல் சார் எதனா பேசுறீங்களா? வாங்க. இல்ல, நான் உண்மையில வசந்தி மேடத்தின் முதலாவது நிகழ்ச்சி என்றதும் இந்த இதை பொறுத்த மட்டும் கதை மிகவும் ஆவலோட கேட்கணும் தான் இருந்தேன். ஆனா எதிர்பார்த்த விதமா கேட்க முடியாம போச்சு. நான் நிச்சயமாக இப்ப அந்த பேருந்து நான் அதை இதுல பார்த்து கொள்ளுவேன். ஆனால் இப்ப அவருடைய கதையின் அம்சங்கள் பல இந்த பின்னூட்டத்துல நான் அதுக்காண்டி தான் வந்தேன். அந்த பின்னூட்டத்துல கட்டாயமாக்கான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். அதுல குறிப்பாக இப்ப நீங்கள் சொன்னது, மிஸ்டர் ஸ்டீவன் சார் சொன்னது, அதை விட கல்யாணி மேடம் சொன்ன விஷயங்கள், கணக்கு விஷயங்கள் அதுல நம்ம இப்ப இதன்று கொண்டேன். இப்ப இந்த கதை என்ற இப்ப அந்த அவ சொன்ன எங்களது வசந்தி மேடம் சொன்ன அந்த கதையின் சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த தெரிந்தெடுத்திருக்கிற அந்த கதையின் சிறப்பு என்னத்துல தெரியுது என்றால், இந்த பின்னூட்டத்துல எத்தனையோ விதமான எண்ண கிளர்ச்சிகளை இந்த பின்னூட்டம் அந்த கதை ஏற்படுத்தி இருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இதை கேட்டுக்கொண்டிருந்தார்களுக்கு. அப்ப அதுவே அந்த கதையின் சிறப்பையும் அது சொன்ன விதத்தையும் எடுத்து காட்டுது சிறப்பாக. அப்படினால நான் அந்த மேடம் சொன்ன விஷயம், அதை பற்றி அவ எப்படி சொன்னா, என்ன மாதிரி இருந்தது, நிச்சயமா அது சிறப்பாக தான் இருந்திருக்கும். அவ சாதாரணமாகவே ஒரு விடயத்தை எடுத்து பேசும் பொழுது மிகவும் அறிவார்த்தமாக தான் அதை கதைப்பா. அப்படினால இது நிச்சயமாக அப்படியான விஷயங்கள் கணக்க இருந்திருக்கும். அதனால் நிச்சயமாக கேட்க வேண்டும். ஆனால் ரொம்ப நன்றி, இந்த இப்படியான ஒரு தீம் உள்ள கதையை எடுத்து சொன்னதுக்கு. பலவிதமான எண்ண கிளர்ச்சிகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க சொன்னதன்படிக்கு அந்த காலத்துல இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி. ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் இப்படியான ஒரு கதையை எடுத்து நீங்க சொன்னதுக்கு. நான் அதை கேட்க வேணும் நிச்சயமா. ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. குழந்தைய வச்சு ஒரே ஒரு குழந்தைய வச்சு பழி வாங்குற கதை காலம்பூரா வந்துட்டு இருக்கு. இன்னமும் தமிழ் சினிமால பாக்குறோம். மாலதி அம்மா சொன்ன மாதிரி விடுதலை படத்திலேயே தான் அப்படி வருது. மகாராஜா படத்திலேயே அவர் குழந்தைய வச்சு ரிவெஞ்ச் பண்றதுதான். அந்த குழந்தைய தான் அந்த பலகாலமா இந்த ரிவெஞ்ச் பழி வாங்கல் கதையில் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னோடியா இது மாதிரி கதைகள்லாம் இருந்திருந்தது சந்தோஷம். தேங்க்யூ. லாஸ்ட் சீன் தான் ஜட்மெண்ட் டே சார். ஜட்மெண்ட் டே மாதிரி அதுலயே அந்த ஜட்மெண்ட்லயே ரிவீல் பண்ணிடுறாரு.
கிளியர் பண்ணிடுறாரு தன் பேரை. குட். ஒரு அருமையான கதை, நல்ல ஒரு கதை. ஒரு ஆங்கில நாவலை எடுத்துட்டு இவ்வளவு அளவுக்கு அழகா சொன்னீங்க. ஒரு நல்ல பிரசன்டேஷனும் கொடுத்தீங்க, பிபிடியும் கொடுத்தீங்க. அதுதான் எக்ஸலண்ட். ஏன்னா ஒரு பிபிடி வந்தோட சொல்லும் போது அந்த கனெக்ஷன் எல்லாருக்கும் ஈஸியா இருந்தது. பேரு சொல்லும் போது நம்ம உள்வாங்குவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். இங்க பார்க்கும்போது எனக்கு நிறைய கிடைக்குது. அதனால அதுதான் படிக்கிறதுக்கும் நீங்க அந்த படங்கள் போடுறதுக்கும், அந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காட்டுல உட்காந்து அவங்க இது சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மேடம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. நன்றி மேடம். தேங்க்யூ கல்யாணி மேடம். தேங்க்யூ. நல்லா